இயேசு கிறிஸ்துவின் தெளிவான சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக ஊழியர்களை ஆயத்தப்படுத்தவே ஊழிய பள்ளிகள் ஸ்தாபிக்கப்பட்டன. வேதத்தின் சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் ஊழியர்கள் தேவன் மீது அசைக்கப்படாத விசுவாசத்தில் வளர்வதற்கும் உரிய முறையில் அவைகள் அமைக்கப்பட்டன. ஆனால் நாளடைவில் ஊழிய பள்ளிகளில் தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக மனிதனுடைய சிந்தனைகள் கலந்துவிட்டதை காண முடிகிறது. தீவிரமான கோட்பாடுகளை மையமாக கொண்ட இறையியல் பாடத்திட்டத்தை தாண்டி உண்மையான வேதத்தின் வார்த்தைக்கு திரும்புவதற்கான நேரம் இது. மேலும் இது நம் இருதயங்களில் நம்பிக்கையையும் நம்முடைய ஆவியில் பலத்தையும் ஊக்குவிக்கிறது. குட் நியூஸ் வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு நடைமுறை சார்ந்த வகையிலும் எளிதான முறையில் அனைவரும் பெற்றுக்கொள்ளும் வகையிலும் முறையான மற்றும் ஆழமான விளக்கங்களுடைய விரிவுரைகள், மாணவர் செயல்முறை திட்டங்கள், சக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுடன் இருதயபூர்வ ஐக்கியங்களையும் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. குட் நியூஸ் வேதாகம கல்லூரியின் எதிர்கால ஊழியர்கள் பாவத்திலும் விரக்தியிலும் சிக்கி தவிப்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மெய்யான ஒளியை எவ்வாறு பிரசங்கிக்க வேண்டும் என்பதை சரியாக கற்றுக்கொள்வார்கள் என நம்புகிறோம். இன்றே பதிவு செய்யுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் ஊழியராகுங்கள். நித்திய மீட்பானது இயேசு தமது இரத்தத்தை சிலுவையில் சிந்தினதன் மூலமாகவே நிறைவேற்றப்பட்டது. இந்த நற்செய்தியினை இந்த உலகம் முழுவதற்கும் அறிவித்து சரியான விசுவாசத்தையும் உண்மையான ரட்சிப்பையும் நோக்கி மக்களை வழிநடத்துவதும் ஒரு கிறிஸ்தவ தலைவரின் கடமை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவமானது தவறான சுவிசேஷத்தினால் மிகவும் கரைப்படிந்து போயிருக்கிறது. ஆதலால் கிறிஸ்தவ தலைவர்கள் பலர் புது எழுப்புதலுக்காக அழைக்கப்பட்டார்கள். இதற்கிடையில் பல கிறிஸ்தவ தலைவர்கள் ஒன்று கூடி இதற்காக குரல் கொடுத்து வேதாகமத்தை மட்டுமே நோக்கியவாறு உண்மையான சுவிசேஷத்திற்கும் சரியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் திரும்புகிறார்கள். ஆதலால் பல தேசங்களில் முக்கிய அங்கம் வகிக்கும் கிறிஸ்தவ தலைவர்களாகிய குட் நியூஸ் நியூயார்க் திருச்சபையை சார்ந்த CLF இயக்குனர் பாஸ்டர் யங்குக் பார்க் அவர்களும், கென்யாவை சார்ந்த பேராயர் கிறிஸ்தவே ஆர்த்தர் கிட்டுங்கா அவர்களும், ஜாம்பியாவை சார்ந்த மத விவகார அமைச்சரான மதிப்பிற்குரிய காட்ஃபைடா சென்ட் லூகா அவர்களும் சேர்ந்து கிறிஸ்டியன் லீடர்ஸ் ஃபெலோஷிப் இயக்கத்தை உருவாக்கினர். அவ்வாறே முதல் CLF மாநாடு நியூயார்க் நகரத்தில் மார்ச் மாதம் 2017ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதிகாரப்பூர்வமாக CLF என்று அழைக்கப்பட்ட இம்மாநாட்டில் 47 தேசங்களிலிருந்து 750க்கும் மேற்பட்ட போதகர்கள் கலந்து கொண்டனர். இதுவே உலகம் முழுவதும் CLF மாநாடுகள் நடப்பதற்கு அடித்தளமாக அமைந்தது. இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கங்கள் சுவிசேஷ வகுப்பு, அகாடமி, கருத்தரங்கு மற்றும் போதகர் அக்சு பார்க் அவர்களின் செய்திகளுமாகும். குறிப்பாக போதகர் பார்க் அவர்களின் செய்திகள் கிறிஸ்தவ தலைவர்களின் அன்றாட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவர்களின் ஊழியத்தின் நிலைகள் சீர்படவும் ஏதுவான வழிமுறைகளை கற்றுத்தரும். தெளிவாக சுவிசேஷத்தையும் 50 வருட ஊழியத்தில் அவர் ஆண்டவரின் வல்லமை அனுபவித்த சாட்சிகளையும் போதகர் பார்க் அவர்களின் செய்திகளிலிருந்து கேட்க முடியும். And so to testify that our sins are forgiven, he resurrected. We should not believe our own thoughts, but believe the word of God. CLF மாநாடுகள் தேசத்திற்கு தேசம், கண்டத்திற்கு கண்டம் என பல எல்லைகளை தாண்டி பரவ துவங்கி சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் ஆசியா, ஐரோப்பா, ஓஷியானியா போன்ற பகுதிகளில் நடைபெற்றது. தற்போதைய நிலையில் மொத்தமாக 2,40,000 கிறிஸ்தவ தலைவர்கள் CLF இயக்கத்தின் பேரில் கூடுகிறார்கள். ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஹாங்காங்கில் நடைபெற்ற முதல் ஆசிய CLF மாநாட்டில் 17 நாடுகளிலிருந்து 1150 கிறிஸ்தவ தலைவர்கள் பங்கேற்றார்கள். கிழக்கு பகுதிகளில் கிறிஸ்தவம் என்பது தத்துவத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அவ்விடங்களில் ஆவிக்குரிய கலாச்சாரங்கள் பண்டைய காலம் துவங்கி தியானங்களின் மூலமாகவே செயல்படுத்தப்பட்டன. ஆனால் இந்நிகழ்ச்சியின் போது கிறிஸ்தவ தலைவர்கள் தங்கள் சிந்தனைகளை புறக்கணித்து ஊழியத்தின் அடிப்படை வேதாகமம் தான் என்பதை தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்தாபித்தார்கள். 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சர்வதேச CLF மாநாடு நியூயார்க் நகரத்தில் நடைபெற்றது. இதில் 1000 கிறிஸ்தவ தலைவர்கள் 35 நாடுகளிலிருந்து கலந்து கொண்டனர். பலர் தங்களது நாடுகளில் ஊழியம் செய்யும் உடன் ஊழியர்களால் பரிந்துரைக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டார்கள்.
CLF மாநாடுகள் ஊழியர்கள் பலருக்கும் முக்கிய நிகழ்ச்சியாகவும் திருப்புமுனையாகவும் திகழப்பெற்று வருகின்றன. இந்த உற்சாகத்தால் தென்கொரியாவிலும் CLF வெற்றிகரமாக நடைபெற்றது. 2017ஆம் ஆண்டு 2வது பாதியில் மார்ட்டின் லூதர் அவர்களது புரட்சியின் 500வது விழாவை முன்னிட்டு உலகம் முழுவதிலும் இருந்து போதகர்கள் வேதாகமத்திற்கு திரும்புவதற்காக சவுல் நகரத்திற்கு வரவழைக்கப்பட்டார்கள். இந்த அழைப்பு CLF நிகழ்ச்சியினை மே மாதம் 2018இல் நடைபெற்ற போதகர் அக்சு பார்க் அவர்களின் வேதாகம கருத்தரங்கோடு ஒருங்கிணைந்த நிகழ்ச்சியாக நடைபெற வித்திட்டது. இதில் கென்யாவை சேர்ந்த தலைமை பேராயர் கிசவே ஆர்த்தர் கிட்டுங்கா அவர்களும் ஜாம்பியா நாட்டை சேர்ந்த மத விவகார அமைச்சரான மதிப்பிற்குரிய காட்ஃபைடா சென்ட் லூகா அவர்களும் போன்ற உலகம் முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட பேராயர்கள் பங்கேற்றனர். கருத்தரங்கும் 2017ஆம் ஆண்டின் சர்வதேச கிறிஸ்தவ தலைவர்களின் பத்திரிகையாளர் சந்திப்பும் உண்மையான சுவிசேஷமும் விசுவாசத்தின் வாழ்க்கையும் என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்று அனைத்து ஊடகங்களின் கவனத்தையும் ஈர்த்தது. கூடுதலாக தென் பசிபிக் தீவுகளின் மாபெரும் கிறிஸ்தவ குழுவான பிஜி மெத்தடிஸ்ட் சபையானது பிஜி குட் நியூஸ் சபையுடன் இணைந்து ஒத்துழைத்து நற்செய்தி அறிவிக்க தீர்மானித்தனர். பிஜி மெத்தடிஸ்ட் தேவாலயத்தின் தலைவர்களும் 2016ஆம் ஆண்டின் உலக முகாமில் கலந்து கொண்டு குட் நியூஸ் ஊழியத்தின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்தி CLF-இன் நோக்கத்தையும் வழியையும் ஏற்றுக்கொண்டு 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பிஜி மெத்தடிஸ்ட் போதகர்களுக்கான CLF மாநாடு 600 பேருடன் நடைபெற்றது. Here they preach the word of God, they preach the true gospel, and it's not about denominations, it's about the word of God. They're not preaching anything outside the word of God. Everything is from the word of God. I thank you, Dr. Park, for coming to Uganda, for loving Uganda, and for making sure that the people of Uganda are happy. We are very excited, we are very happy, and we want to bless God for you and to thank God for your life and your family and the entire ministry in Jesus' name. பலர் கிறிஸ்தவ எழுச்சியையும் மாற்றத்தையும் குறித்து கூறுவர். ஆனால் தெளிவான சுவிசேஷம் இல்லாமல் சீரான எழுச்சி ஏற்படாது. உண்மையான ஊழியத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் கிருபையின் மூலமே அன்றி வேறு எந்த தத்துவத்தின் மூலமாகவும் அடைய முடியாது. மற்றும் கிரியைகளினாலோ முயற்சியினாலோ இல்லாமல் வெறும் தேவனுடைய இருதயத்தினாலேயே இதனை கற்பித்தும் பாவம் மன்னிக்கப்பட்டதை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக கிறிஸ்தவ தலைவர்களுக்கு உண்மையான மனம் திரும்புதலை பகிர்ந்து கொண்டும் வருகிறது நமது CLF இயக்கம். There is sunshine, sunshine in my soul. There is sunshine in my soul today, more glorious and bright than closer than the earthly sky. For Jesus is my love. The sunshine, blessed sunshine, while the peaceful, happy moments roll. When Jesus showed His smiling face, there is sunshine in my soul. There is sunshine, there is sunshine, there is sunshine in my soul. soul today, and hope and praise and love. All blessings which He gives me now, for joys let sunshine, while the peaceful, happy moments roll. When Jesus showed His smiling face,
There is sunshine in my soul. Sunshine, pleasant sunshine, where the peace happy moments there is Jesus showing His smiling face. There is sunshine in my soul, where Jesus shows His smiling face. There is sunshine in my soul, there is sunshine in my soul. 여러분 안녕하십니까? எல்லாருக்கும் வணக்கம். 오늘 제게 많이 오셔서 너무 감사합니다. நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 하나님의 은혜로 이렇게 늘 이렇게 집회를 할 수 있어서 너무 감사하고 தேவனுடைய கிருபையின் மூலமாக இந்த மாநாட்டை நாம் செய்கிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். 이렇게 저희들이 전한 복음을 통해 많은 분들이 새로워지고 있는 건 너무 감사합니다. நாம் அறிவிக்கிற சுவிசேஷத்தின் மூலமாக பல மக்கள் ரட்சிப்பை பெறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். 요한복음 4장에 있는 말씀을 읽겠습니다. இன்றைக்கு நாம் யோவான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து பார்ப்போம். 요한복음 4장을 찾아주시기 바랍니다. யோவான் 4ஆம் அதிகாரம் பார்ப்போம். 요한복음 4장 4절 말씀부터 읽겠습니다. யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 사마리아로 통행하여 하겠는지 அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தபடியால் 사마리아에는 수가라는 동네에 이르시니 야곱이 그 아들 요셉에게 준 땅이 가깝고 யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். 거기 또 야곱의 우물이 있더라. 예수께서 행로에 권하여 우물 곁에 그대로 앉으시니 때가 6시쯤 되었더라. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. 물을 길러 왔으며 예수께 물을 좀 달라 하시니 அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். 이는 제자들이 먹을 것 사러 동네에 들어갔습니다. அப்போது சமாரியா நாட்டு அழகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். 당신은 유대인으로서 어찌하여 사마리아 여자 나에게 물을 달라 하나이까 하니 이는 유대인이 사마리아인과 상종치 아니함이라. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களாய் இருந்தபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய இடத்தில் தாகத்துக்கு தா என்று இப்படி கேட்கலாம் என்றாள். 대답하여 가라사 내가 만일 하나님의 선물과 또 내게 물 좀 달라니까 누구인 줄 알았다면 내가 그에게 구하였을 것이요 그가 생수를 내게 주었습니다. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். 주여 물기를 그릇도 없고 이 우물은 깊은데 어디서 생수를 깼삼나이까. அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரை மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? 야곱이 이 우물을 우리에게 주었고 또 여기 자기와 자기 아들과 짐승이 다 먹었으니 당신이 야곱보다 더 크니까. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். 먹는 자마다 다시 목마르리니 와. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 내가 주는 물을 먹는 자는 영원히 목마르지 아니하리니 나는 그 속 영생 그 물은 나의 주는 물은 그 속 영생토 선한 샘물이 되리라. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் உருகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். 주여 이런 물을 내게 주사 목마르지도 않고 또 긴 물길로 오지도 않게 하옵소서. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்றாள். 보면은 인간의 마음의 그림을
성경만큼 잘 그린 데가 없습니다. நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது எந்தவித புஸ்தகமும் வேதத்தை போன்று மனிதனை குறித்து தெளிவாக கூற முடியாது. 처음에 성경을 그냥 이야기를 하는 걸로만 생각을 했어요. ஆரம்பத்தில் நான் வேதம் வெறும் கதைகளை கூறுகிற புஸ்தகம் என்று யோசித்தேன். 성경 읽으면 읽을수록 성경에 우리 마음의 세계를 너무 놀랍게 기록이 되어 있는 거예요. ஆனால் நான் எந்த அளவுக்கு வேதத்தை வாசித்தனோ அந்த அளவுக்கு இருதயத்தின் உலகம் வேதத்தில் போட்டிருப்பதை பார்க்க முடிந்தது. 정말 놀랍지 않을 수가 없었습니다. அது மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. 성경이 내 자신을 너무 정확하게 나보다 더 잘 알고 வேதம் என்னை குறித்து என்னை காட்டிலும் மிக அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறது. 이야기가 성경에 그대로 기록된 걸로 너무 놀랐습니다. என்னை குறித்து இந்த அளவுக்கு தெளிவாக வேதம் போட்டிருப்பதை பார்க்கும் பொழுது நான் ஆச்சரியமடைந்தேன். 사실 사람들은 태어나서 학교를 다니고 잘하고 하지만 자기를 정확하게 아는 사람은 아무도 없어요. அதாவது மக்கள் பிறக்கிறார்கள், அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறார்கள், ஆனால் யாரும் தன்னை குறித்து நன்றாக தெரிந்தவர்கள் இல்லை. 때문에 자기가 보는 자기, அவர்கள் தங்களுடைய சொந்த கண்களினால் 내가 피형이 무슨 형이고 என்னுடைய ரத்த ஓட்டம் என்ன, 내가 몇 센티고 என்னுடைய உயரம் எவ்வளவு, 내가 어느 학교를 나오고 நான் எந்த பள்ளியில் தேர்ச்சி பெற்றேன், 그런 것이야 정확히 알겠지만은 நான் எங்கே வாழ்ந்திருக்கிறேன், இவ்வாறு மக்களுக்கு அவர்களை குறித்து தெரியும். 사실 사람이 자기를 얼마나 정확히 할까요? ஆனால் தங்களை குறித்து மக்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக தெரியும்? 잘 모릅니다. அவர்களுக்கு தங்களை குறித்து தெளிவாக தெரியாது. 그 사람들은 어떻게 하냐면은 அதனால் மக்கள் என்ன செய்கிறார்கள்? 이제 자기 나름대로의 자기를 평가하기 시작합니다. அவர்கள் தங்களுடைய சொந்த நிலையில் தங்களை எடை போட்டுக் கொள்கிறார்கள். 이 자기가 자기를 평가하면 다 점수를 많이 주기 때문에 மக்கள் தங்களை எடை போடும் பொழுது அதிகமாக எடை போடுகிறார்கள். 한 100점쯤 되는 사람이 100 என்று மதிப்பெண்ணுடையவர் 200점, 300점으로 알고 있는 분들이 அவர் தன்னையே 200 மதிப்பெண் 300 மதிப்பெண் என்று யோசிக்கிறார். 문제가 안 되지만 அது பிரச்சனை இல்லை. 100점쯤 되는 사람이 ஆனால் 100ஆக இருப்பவர், 100만 점, 10천만 점 된다고 생각하는 분들도 있는 거예요. ஆனால் அப்படிப்பட்ட சிலர் தங்களை மில்லியன் 10 மில்லியன் என்று யோசிக்கிறார்கள். 그런 사람들 항상 문제가 생기기 시작합니다. அப்படிப்பட்டவர்களுக்கு எப்போதுமே பிரச்சனை தான் இருக்கும். 그래서 여러분 세상에 보면은 사람들이 전부 다 자기 나름대로 이제 살고 있어요. இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு தங்களுடைய சொந்த வழிகள் இருக்கிறது. 저는 교도소에서 한 10년 동안 교도 재소자들을 가르쳤는데 நான் சிறைச்சாலை கைதிகளுக்கு 10 வருடங்களாக கற்றுக் கொடுத்திருக்கிறேன். 그분들이 왜 죄를 짓고 교도소 도는지 아십니까? அவர்கள் எதற்காக குற்றம் செய்து சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறார்கள் தெரியுமா? 자들은 특별한 생각 하나가 있어요. அந்த கைதிகளுக்கு ஒரு விதமான சிந்தனை இருக்கும். 자, 요한복음 8장에 가늠한 여자에 관한 이야기 나오는데 யோவான் 8ஆம் அதிகாரத்தில் விபச்சார ஸ்திரியை பற்றி போடப்பட்டிருக்கிறது. 가늠한 여자 왜 가늠을 했지요? எதற்காக இந்த ஸ்திரீ விபச்சாரம் செய்தால்? 엄란한 마음이 일어나서. இச்சையான இருதயம் இருந்தபடியால். 그러면 늘 그렇게 대답을 해요. 10க்கு 10 அவ்வாறு தான் மக்கள் கூறுவார்கள். 그러나 그것은 옳은 대답이 아니에요. ஆனால் அது சரியான பதில் இல்லை. 엄란한 마음이 다 일어난다고 가늠하는 건 아니에요. இச்சையான இருதயம் இருப்பதனால் நாம் விபச்சாரம் செய்கிறோம் என்று இல்லை. 그 당시 유대인 사회에서는 ஏனென் 율법이라는 게 있어서 அந்த நேரத்தில் யூதர்களுக்கு மோசேவின் நியாயப்பிரமாணம் இருந்தது. 여자 자기 남편한테 다른 남자 가늠하면 돌에 맞아 죽는 거예요. தன்னுடைய கணவர் அல்லாத மற்றொருடத்தில் விபச்சாரம் செய்தால் அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தது. 마음이랑 돌에 맞아 죽을 각오를 하고 가늠한 사람 없을 거예요. எந்த அளவுக்கு இச்சையாக இருந்தாலும் அவர்கள் விபச்சாரம் செய்து கல்லெறியப்பட வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். 그 여자가 가늠하게 된 가장 큰 원인은 இந்த ஸ்திரீ விபச்சாரம் செய்ததற்கு பெரிய காரணம் 자기 생각이 옳고 அவளுடைய சிந்தனை தான் சரி, 판단이 옳다고 믿는 거예요. அவளுடைய நியாயம் தீர்ப்பு தான் சரி என்று நம்பினாள். 내가 이렇게 하면 가늠을 해도 안 잡힐 거다. இவ்வாறு செய்தால் விபச்சாரம் செய்தாலும் நான் பிடிபட மாட்டேன். 그래 가늠을 하고 싶은 욕망이 일어나 가늠한 게 아니고 이러면 가늠하다 안 잡힐 거다 그 생각이 딱 드는 사람들이 가늠을 해요. விபச்சாரம் செய்வதற்கு விருப்பம் இருந்ததனால் அவர் விபச்சாரம் செய்யவில்லை. ஆனால் விபச்சாரம் செய்தால் பிடிபட மாட்டேன் என்று யோசித்ததனால் விபச்சாரம் செய்தால். 범죄하는 사람이 다 범죄하는데 முக்கியமான விஷயம் என்னவென்றால் இவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள். 생각을 가지고 범죄하냐면은 எந்த மாதிரியான சிந்தனையோடு அவர்கள் குற்றம் செய்தார்கள்? 도둑질하면 안 잡힐 거야. இவ்வாறு திருடினால் நான் பிடிபட மாட்டேன். 도둑질하다 잡히면 감옥 가는 걸 아는데 누가 감옥 도둑질을 해요? பிடிபட்டால் சிறைச்சாலைக்கு போவேன் என்றால் யார் சிறைச்சாலைக்கு போக விரும்புவார்? 이런 도박하는 사람들은 특별한 생각이 끌려요. சூதாட்டத்துக்கு அடிமையாக இருப்பவர்கள் ஒரு விதமான சிந்தனையால் பிடிபடுகிறார்கள். 도박하는 사람 돈을 따려고 도박하겠습니까? 잃으려고 하겠습니까? சூதாடும் நபர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று ஆடுவார்களா, தோற்க வேண்டும் என்று ஆடுவார்களா? 따려고 해요. அவர்கள் பணம் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். 따는 걸 좋아하고 따는 걸 원하기 때문에 பணம் ஜெயிப்பதுதான் அவர்களுக்கு சந்தோஷம், அதை அவர்கள் விரும்புவார்கள். 생각이 어떻게든 이러면 돈을 따겠지 해요. இவ்வாறு நான் செய்தால் நான் ஜெயிப்பேன்.
win money. 잃어요. ஆனால் தோற்பார்கள். 그러면 지난번에 딸 것 같았는데 잃었다 그 생각이 들어가는 게 아니고 கடந்த முறை ஜெயிப்பேன் என்று யோசித்தேன், ஆனால் தோற்று விட்டேன். இவ்வாறு யோசிப்பதை தவிர்த்து 마음이 들어요. இந்த முறை நான் ஜெயிப்பேன், 또 잃어요. ஆனால் தோற்பார்கள். 싶으니까 அவர்களுக்கு ஜெயிக்க விருப்பம் இருப்பதால் 같은 마음이 இந்த முறை நிச்சயமாக ஜெயிப்பேன். 그래서 도박하다가 재산 다 잃는 거예요. தொடர்ந்து சூதாடி அனைத்தையும் இழப்பார்கள். 도둑질하거나 가늠하는 사람들이 다 그래요. திருடருக்கும் விபச்சாரக்காரர்களுக்கும் கூட அப்படிதான். 다 잡히면 감옥에 가는 걸 알면 இந்த மாதிரி 아무도 감옥에 가기 두려워 도둑질 안 해요. நீங்கள் திருடி பிடிபட்டால் சிறைச்சாலைக்கு போவேன் என்றால் நீங்கள் பயந்து திருட மாட்டீர்கள். 도둑질하는 사람은 어떤 생각을 가지 이래 하면 절대 안 잡힐 거야. ஆனால் திருடுகிறவர்கள் இவ்வாறு நான் திருடினால் சிறைச்சாலைக்கு போக மாட்டேன் என்று யோசிப்பார்கள். 이제 도둑질하면 잡혀요. ஆனால் திருடி பிடிபடுவார்கள். 교도소 들어와서 뭐라고 생각하는지 알아요? சிறைச்சாலைக்கு சென்று என்ன யோசிப்பார்கள்? 내가 왜 잡혔지? எதற்காக பிடிபட்டேன் 생각을 하는 거예요. அதை குறித்து யோசிப்பார்கள். 내가 지문을 남겨서 잡혔구나. என்னுடைய கைரேகையை வைத்து விட்டேன், அதனால் தான் பிடிபட்டேன். 왜 바보시? நான் எவ்வளவு முட்டாள்தனமாக இருந்திருக்கிறேன். 장갑만 끼워 절대 안 잡힐 거야. நான் கிளவுஸ் போட்டு இருந்தால் பிடிபட்டிருக்க மாட்டேன். 또 도둑질해요. மறுபடியும் திருடுவார்கள், 잡혀요. மறுபடியும் பிடிபடுவார்கள். 이번에 왜 잡혔지? இந்த முறை எதற்காக பிடிபட்டேன்? 남편이 퇴근하고 돌아올 때 도둑질하다 잡혔어. கணவர் வீட்டில் இருந்ததால் நான் பிடிபட்டேன். 내가 남편 퇴근 시간을 몰랐네. அவர் வீட்டில் இருப்பார் என்பதை மறந்து விட்டேன். 그러면서 안 잡힐 것 같아 도둑질을 해요. சரி, அடுத்த முறை பிடிபட மாட்டேன் என்று யோசித்து மறுபடியும் திருடுவார்கள். 와서 மறுபடியும் சிறைச்சாலைக்கு வருவார்கள். 도둑질을 못하지요. சிறைச்சாலையில் திருட முடியாது. 나중에 이제 교도소 나갈 때 되면 சிறைச்சாலையிலிருந்து வெளியே போனவுடன் 나 이젠 손 씻어서 그래요. இப்போது என்னுடைய கை சுத்தமாக இருக்கிறது, 요래 하면 안 잡힐 것 같다는 마음이 들어요. இவ்வாறு செய்தால் பிடிபட மாட்டேன் என்று யோசிப்பார்கள். 여러분 우리가 도둑질해서 안 잡힐겠다는 말은 가능성이 없는 이야기예요. ஆதலால் இவ்வாறு செய்து பிடிபட மாட்டேன் என்று யோசித்தால் அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. 도둑질해서 잡힐 걸 알면 절대 안 해요. 누가 감옥 가는 거 좋아하는 사람 아무도 없으니까요. அவர்கள் பிடிபடுவார்கள் என்று யோசித்தால் அவர்கள் நிச்சயமாக திருடவே மாட்டார்கள். 하면 딸 것 같고 சூதாடினால் ஜெயிப்பேன் என்று யோசிப்பவர்கள், 안 잡힐 것 같고 திருடினால் பிடிபட மாட்டேன் என்று யோசிப்பவர்கள், 잡힐 것 같은 사람이 하는 거예요. விபச்சாரம் செய்தால் பிடிபட மாட்டேன் என்று யோசிப்பவர்கள் அவ்வாறு செய்வார்கள். 때문에 사람들이 자기를 정확하게 알면 ஆதலால் தான் தங்களை குறித்து மக்களுக்கு தெளிவாக தெரிந்தால் 도둑질을 못 해요. அவர்கள் திருட மாட்டார்கள், 못 지어요. அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். 자기를 믿기 때문에 이러면 안 잡힐 거라는 생각을 가진 사람 도둑질하고 그래. ஆனால் அவர்கள் தங்களை நம்புகிறார்கள், இவ்வாறு செய்தால் நான் பிடிபட மாட்டேன் என்று யோசிப்பவர்கள் திருடுவார்கள். 사람들이 자기를 몰라도 정말 자기를 모르는 사람이 대부분 문제가 되는 거예요. மக்களுக்கு தங்களை குறித்து உண்மையாகவே தெரியாத காரணத்தினால் தான் அது பிரச்சனையாக இருக்கிறது. 두 번 잡히면 ஒரு முறை பிடிபட்டால் இரண்டு முறை 내가 잡혔네. நான் பிடிபட்டேன், 이래도 잡힐 수도 있구나. நானும் பிடிபடலாம். 그러면서 이제 그 자신을 깨닫게 되는 거예요. அதை வைத்து தங்களை அவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது 좀 더 지혜로운 사람은 யார் கொஞ்சம் ஞானமாக இருக்கிறார்களோ 전에 깨닫고 도둑질 안 하고 பிடிபடுவதற்கு முன்பாகவே உணர்ந்து திருட மாட்டார்கள். 어리석은 사람 이러면 안 잡힐 거라고 도둑질하고 잡혀 교도 몇 년도 살고 와서 또 도둑질하거나 그때 안 하고 그래요. ஆனால் முட்டாள் மக்கள் நான் பிடிபட மாட்டேன் என்று யோசித்து திருடி அதன் பிறகு சிறைச்சாலைக்கு சென்று அவ்வாறு தான் நடக்கும். 여기 사마리아 여자란 여자가 있는데 இங்கு இந்த சமாரிய ஸ்திரீ வருகிறாள். 이 사마리아 여자가 예수님을 만나서 예수님하고 우물가에 대화를 해요. இந்த ஸ்திரீ இயேசுவை சந்தித்து இயேசுவுடன் கிணற்றண்டையில் உரையாடுகிறாள். 예수님이 여행을 하시다가 우물가에 너무 피곤해서 앉으셨어요. இயேசு பிரயாணத்தினால் களைப்படைந்தவராய் அந்த கிணற்றடியே உட்காருகிறார். 동네에 들어가 இயேசுனுடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து 여자가 물을 길러 왔어요. இயேசு தனித்திருந்தார். இந்த ஸ்திரீ தண்ணீர் முழுவதற்காக வருகிறாள். 예수님이 여자에게 나에게 물을 좀 달라고 했습니다. இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். 예수님과 이 여자 사이에 대화가 시작. இயேசுவுக்கும் இந்த ஸ்திரீக்கும் இடையே உரையாடல் இவ்வாறு தான் துவங்குகிறது. 여자가 보니까 저분은 유대인인데 இந்த ஸ்திரீயால் அவர் யூதர் என்பதை பார்க்க முடிகிறது. 이제 사마리아는 옛날 이스라엘 수도였었어요. நீண்ட நாட்களுக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு சமாரியா தலைநகரமாக இருந்தது. 이스라엘 그쪽에는 전쟁이 많았으니까 பழைய இஸ்ரவேல் தேசத்தில் நிறைய போர்கள் இருந்தது. 주변에 많은 나라가 있어서 இஸ்ரவேலுக்கு சுற்றிலும் பல தேசங்கள், 아람 나라, சிரியா, 메세, பெலிஸ்தியா, 벨로니아 பாபிலோனியா, 많은 전쟁을 했어요. இஸ்ரவேல் பல போர்களை சந்தித்தது. 그래서 이스라엘이 솔로몬이나 다윗 왕 때는 사방 모든 나라를 점령을 했는데 தாவீது சாலமோன் காலகட்டங்களில் அவர்கள் பல தேசங்களை வென்றார்கள். 대부분은 전쟁에 져서 나라를 뺏기는 거예요. மற்ற பகுதியினர் போரில் தோற்று தேசத்தையும் இழக்கிறார்கள். 그래서 이제 외국의 사람들이 와서
이스라엘 나라 수도 사마리아를 점령한 뒤에 அதன் பிறகு வந்த வெளி தேசத்தார் இஸ்ரவேலின் தலைநகரமாகிய சமாரியாவை படையெடுத்து ஜெயித்தார்கள். 백성들이 서로 모여서 단결이 돼서 다시 쳐들어올 걸 걱정해서 இஸ்ரவேலர்கள் ஒன்றாக சேர்ந்து மறுபடியும் சண்டை போட மாட்டார்கள் என்று யோசித்தார்கள். 그들 혼혈족을 만들기 위해서 ஆதலால் அவர்களை கலந்த ரத்தம் உள்ளவர்களாய் மாற்றும் நோக்கத்துடன் 먼 나라로 가고 தொடர்ந்து இஸ்ரவேலர்களை வெளி தேசங்களுக்கு அழைத்து சென்று 사람들을 사마리아에 갖다 놨어요. வெளி தேசத்தாரை சமாரியா பட்டணத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். 사마리아인들은 자연스럽게 이스라엘 수도인데도 혼혈족이 됐어요. அதன் மூலமாக இயற்கையாகவே சமாரியா இஸ்ரவேலின் தலைநகரமாக இருந்தாலும் அதில் இருந்தவர்கள் ரத்தம் கலந்தவர்கள் ஆனார்கள். 들은 피를 중요하게 여기기 때문에 யூதர்கள் ரத்த வழிமுறையை முக்கியமானதாக கருதின காரணத்தினால் 사람들은 혼혈적 짐승처럼 여겼어요. அதனால் சமாரியர்களை யூதர்கள் மிருகங்களாக கருதினார்கள். 같이 음식을 먹거나 அவருடன் சேர்ந்து சாப்பிடுவது, 하거나 அவருடன் பேசுவது, 아예 그러질 않았어요. யூதர்கள் அதை அப்படி வெறுத்தார்கள். 근데 예수님이 사마리아 여자에게 물을 좀 달라고 했어요. ஆனால் இயேசு சமாரிய ஸ்திரீயை பார்த்து தாகத்துக்கு தான் என்று கேட்டார். 깜짝 놀 쳐다봅니다. சமாரிய ஸ்திரீ அதிர்ச்சியாகி அவரை பார்த்து 말하지요. கூறினாள், 당신 유대인인데 어떻게 사마리아 여자 나에게 물을 달랍니까? நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் எப்படி இப்படி கேட்கலாம்? 이제 그렇게 예수님하고 대화가 된 거예요. அந்த வகையில் தான் இயேசுவோடு உரையாடல் துவங்கியது. 예수님께서 말씀하셨어요. அதன் பிறகு இயேசு கூறினார், 뭐라면 네가 만일 네게 물 준다 하니까 누군지 알아도 그에게 그가 생수를 주었으리라. நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய். 그 자가 예수님한테 아무 물기를 그릇도 없고 우물은 깊은데 இந்த ஸ்திரீ பார்க்கிறாள், இயேசுவினிடத்தில் முழுவதற்கு எதுவும் இல்லை, கிணறும் ஆழமாயிருந்தது. 정말로 물 달라 그래 놓고는 அவர் தாகமா இருக்கிறார், அவர் தான் தண்ணீர் கேட்கிறார். 생수를 주신다고 ஆனால் அவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பாரா? 이해가 안 가죠. அவளுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. 합니다. அவள் கூறினாள், 물기를 그릇도 없고 우물은 깊은데 어디서 생수를 얻습니까? ஆண்டவரை முண்டுக்குள்ள இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு தண்ணீர் உண்டாகும்? 이야기가 됐습니다. அவர்கள் தொடர்ந்து பேசினார்கள். 이런저런 이야기를 하다가 இதையும் அதையும் குறித்து பேசின பொழுது 예수님이 여자에게 한마디를 합니다. இயேசு இந்த ஸ்திரீனிடத்தில் ஒரு காரியத்தை கூறுகிறார். 이 물을 먹는 자마다 다시 목마르려니와 இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். 내가 주는 물을 먹는 자는 영원히 목마르지 아니하리니 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. 나의 주는 물은 그 속에서 영생하도록 솟아나는 샘물이 되리라. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் உருகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். 그럼 이런 이야기를 들으면 첫 번째 생각나기를 இந்த மாதிரியான காரியங்களை கேட்கும் பொழுது முதலாவது வருகிற 생각이 나요. சிந்தனைக்கு என்ன வரும்? 세상에 무슨 물을 한번 마시면 영원히 목마르지 않는 물이 어디 있어? இந்த உலகத்தில் எந்த தண்ணீர் நம்மை மறுபடியும் தாகமாக்காது? 뱃속에 생수가 솟아나기는 해. எவ்வாறு உங்களுக்கு நித்திய ஜீவ ஊற்று இருக்கும்? 또 안 돼. இது முட்டாள்தனம். 절대로 불가능해. இது முற்றிலும் சாத்தியமற்றது. 아마 여자는 그렇게 말을 했을 거예요. அதை தான் இந்த ஸ்திரீ கூறியிருக்கலாம். 근데 이제 문제가 뭐냐면 ஆனால் பிரச்சனை என்னவென்றால் 여자는 그렇지 않았어요. இந்த ஸ்திரீ அவ்வாறு செய்யவில்லை. 뭐라고 얘기하냐면 அவள் கூறினாள், 주여 이런 물을 내게 주사 목마르지도 않고 또 여기 물을 길러 오지도 않게 하옵소서. எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கு முண்டுக்குள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்றாள். 자, 여기 사람이라는 것이 여기서 나타나지는 겁니다. இங்கு மக்கள் எப்படி என்று உங்களால் பார்க்க முடியும். 우리가 뱃속에서 한국말 영어를 배워가 나온 사람 아무도 없습니다. யாரும் வயிற்றில் இருக்கும் பொழுதே கொரிய மொழியோ ஆங்கில மொழியோ தெரிந்தவர்கள் கிடையாது. 아무도 그것도 모르는 무에서 시작하다가 해서 நாம் முற்றிலும் பூஜ்ஜியம் என்ற நிலையில் பிறக்கிறோம். 글을 배우고 அதன் பிறகு மொழி கற்கிறோம், 노래를 배우고 இசை கற்றுக்கொள்கிறோம், 뭘 배우면 எப்படி வாழ்வதென்று கற்றுக்கொள்கிறோம். 내가 가장 위대한 사람으로 자꾸 나타나 보이게 돼요. அதன் பிறகு தொடர்ந்து உங்களை சிறந்தவர்களாக வெளிப்படுத்த விரும்புவீர்கள். 근데 사람들이 자기 한 100점쯤 될 때 ஒரு நபருக்கு 100 பாயிண்டுகள் என்றால் 자기 좋은 마음을 한 150점 점수를 주면 좋은데 அவருடைய நல்ல இருதயத்தோடு அவரை அவர் 150 என்று எண்ணிக்கொண்டால் பரவாயில்லை. 100점쯤 되면 ஆனால் 100ஆக அவர் இருந்தாலும் 한 300점, 400점 된다고 생각하는 사람도 있고 சில மக்கள் தங்களை 300, 400 என்று யோசிக்கிறார்கள். 만점, 2만점 된다고 생각하는 사람. இன்னும் தீவிரமாக சிலர் தங்களை 10,000, 20,000 பாயிண்டுகள் என்று யோசிக்கிறார்கள். 근데 만일에 여러분들이 ஆனால் நீங்கள்
점수가 100점인데 உங்களுடைய மதிப்பெண் 100 என்றால் 100점, 200점, 300점 정도 된다면 그냥 그 삶이 돼요. நீங்கள் உங்களை 200 300 என்று யோசித்தால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. 근데 만일 이런 100점짜리인데 내가 만점, 1000점, 만점 된다고 하면은 ஆனால் 100 மதிப்பெண்களை வைத்துக்கொண்டு உங்களையே நீங்கள் 1000 10,000 என்று யோசித்தால் 어느 사람하고도 대화가 안 돼요. உங்களால் யாரிடமும் பேசவும் முடியாது, பழகவும் முடியாது. 사람들은 고립돼야 돼요. அப்படிப்பட்டவர்கள் தனிமையாவார்கள். 사람 늘 외로워요. அப்படிப்பட்டவர்கள் தனிமையாகவே இருப்பார்கள். 이야기를 안 해요. யாரும் அவரிடத்தில் பேச விரும்ப மாட்டார்கள். 무슨 판단을 내릴 때마다 문제가 생겨서 அப்படிப்பட்டவர்கள் ஏதாவது தீர்மானம் செய்யும் பொழுது அது பிரச்சனையை ஏற்படுத்தும், 다치는 거예요. சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். 자, 이 여자의 이야기를 해봅시다. இப்போது இந்த ஸ்திரியை குறித்து பார்ப்போம். 그러니까 이 주여 이런 물을 내게 좀 목마르지는 여기 물기를 오지도 않게 해달라. அவள் இயேசுவை பார்த்து எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கு முண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்றாள். 가서 말하면 네 아내 남편을 데려오라. இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கு அழைத்துக் கொண்டு வா என்றார். 여자가 나는 남편이 없습니다 하고 말해. அதன் பிறகு இவள் எனக்கு புருஷன் இல்லை என்கிறாள். 예수님께서 여자에게 네 남편 없다는 말이 맞다. இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். 네 남편이 5이 있었으나 எப்படி எனில் உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். 지금 있는 자 내 남편은 네 말이 참되도다. இப்போது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொன்னாய் என்றார். 이 여자는 예수님이 자기를 너무 정확히 아는 거예요. இந்த ஸ்திரியால் பார்க்க முடிகிறது இயேசு அவளை குறித்து தெளிவாக தெரிந்திருக்கிறார். 네. முதல் முறையாக சந்தித்திருக்கிறாள். 그러니까 이 여자는 벌써 5번째 남편하고 이혼하고 6번째 남편과 산다. இந்த ஸ்திரீ ஏற்கனவே 5 புருஷர்களை விவாகரத்து செய்துவிட்டு 6வது புருஷனோடு சேர்ந்து வாழ்கிறாள். 물론 여러분 부부가 살다 보면 본의 아니게 이혼하는 경우도 있겠고 நிச்சயமாகவே சில வேளைகளில் தம்பதியினர் விவாகரத்து செய்து கொள்வார்கள். 하는 경우도 있겠지만 கணவர் இறந்து போனால் மனைவி மறு திருமணம் செய்து கொள்வார். 여러분 그냥 정상적인 삶을 이혼하는 사람들에게는 ஆனால் சாதாரணமாக விவாகரத்து பெற்றுக் கொள்கிறவர்கள் 제일 심한 게 뭐냐면은 அவர்களுக்கு மிக கடினமான விஷயம் என்னவென்றால் 난 너무 잘났어. நான் மிக சிறந்தவன். 그렇게 생각하면 அவ்வாறு யோசித்தால் 남편이 시들하게 보여요. அவளுடைய கணவர் அவளுக்கு மோசமாக தோன்றுவார். 시들하게 보이면 கணவர் மோசமாக தோன்றினால் 남편이 어느 정도로 시들하게 보면은 그냥 참고 살지만 ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவர் மோசமாக தோன்றினால் பரவாயில்லை. 남편이 이 여자가 아니면 내가 살 데가 없으면 몰라도 ஆனால் கணவருக்கு வாழ்வதற்கு வேறு எந்த வழியும் இல்லை என்றால் 그런 여자들 밑에 잡혀가지고 살고 싶진 않으니까 이혼이 되는 거죠. அவர் அங்கு இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி அவரை யோசிக்கிற ஒரு ஸ்திரீயுடன் வாழ்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். 서로 사랑하며 살는데 கணவரும் மனைவியும் ஒருவருக்கொருவர் நேசித்து வாழ்கிறார்கள். 마음이 맞으면 뭐 때문에 이혼해요? அவருடைய இருதயம் ஒன்றானால் எதற்காக விவாகரத்து? 안 맞는 겁니다. அவருடைய இருதயம் ஒன்றுபடவில்லை. 남편한테 마음을 맞춰야 하고 மனைவி கணவருடன் இருதயத்தை ஒன்றிணைத்து 마음 맞추려 그렇게 나가면은 마음이 맞아집니다. கணவர் தன்னுடைய இருதயத்தை மனைவியோடு பொறுத்து கொண்டு வாழ்ந்தால் நன்றாக இருக்கும். 잘났다고 생각하거나 ஆனால் ஒருவர் தான் சிறந்தவர் என்று யோசித்து 괜찮다고 생각하거나 நான் பரவாயில்லை 같이 살면 남편에게 상처를 주고 그럴 때 어느 남자가 그 여자를 바보처럼 데리고 살고 싶겠습니까? அதை வைத்து அவள் தன்னுடைய கணவரை நோகடித்து நீ சரியில்லை என்னை போன்ற சிறந்தவருடன் வாழ்வதற்கு என்று கூறினால் 나도 마지못해 사는 사람이 있지만 அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் சில பேர் பொறுத்து கொண்டு இருப்பார்கள். 이혼을 당하는 경우 대부분 그런 경우예요. ஆனால் பல்வேறு விதத்தில் இவ்வாறுதான் விவாகரத்து நடக்கிறது. 여자 남편을 너무 무시합니다. சில ஸ்திரீகள் அதிகமாக கணவரை தூஷிப்பார்கள். 또 어떤 남편도 여자를 너무 무시합니다. சில கணவர்கள் மனைவிகளை அதிகமாக தூஷிப்பார்கள். 견디다 못해서 이혼을 하는 거죠. அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாத மாட்டில் அவர்கள் விவாகரத்து பண்ணுவார்கள். 시간이지만 அவர்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் 여자가 정말 잘못 남편을 무시할 때 மனைவி கணவரை தூஷிக்கும் பொழுது 내가 남편을 무시한다고 생각하는 게 아니라 அவள் கணவரை தூஷிக்கிறோம் என்று யோசிக்க மாட்டாள். ஆமாம், நிச்சயமாக இப்படிதான். 혼났어. என்னுடைய கணவர் ஒரு முட்டாள், 서러워. அவர் ஒரு முட்டாள், 해야 돼. நான் இப்படிதான் செய்ய வேண்டும். 그런 생각을 갖게 되는 거예요. அதைதான் மனைவி யோசிப்பாள். 이 여자도 그런 삶을 산 겁니다. அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த ஸ்திரீ வாழ்ந்திருக்கலாம். 남편은 한번 이제 바뀌고 அவள் முதலாவது கணவரை சந்தித்தாள். 여자 결혼해서 이혼하고 새로운 남편 얻는다는 게 정말 단순한 이야기가 아니죠. விவாகரத்து பெற்றுக்கொண்டு இன்னொரு கணவருடன் திருமணம் செய்வது எளிதான விஷயம் அல்ல. 바뀌고 முதலாவது கணவரை சந்தித்து 바뀌고 இரண்டாவது கணவர், 4번 바뀌고 மூன்றாவது கணவர், 4번 바뀌고 நான்காவது கணவர், 5번 바뀌고 ஐந்தாவது கணவர். 누가 그렇게 하고 싶었겠어? யார் இவ்வாறு செய்ய விரும்புவாள்? 이 여자가 그렇게 되는 동안에 ஓ, இந்த ஸ்திரீ இதை செய்தால் 아, 저 남자 왜 나를 버리지? ஏன் இந்த மனிதர் என்னை தூசிக்கிறார்? 나 잘났는데 நான் சிறந்தவள்,
나를 버리는 거 보니까 ஆனால் அவர் என்னை தூசிக்கிறார். 잘난 것만 아니구나. நான் அவ்வளவு சிறந்தவள் இல்லையா என்ன? 자기 자신 서서히 고쳐져 나가는 겁니다. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்திரீ தன்னையே சரி என்று யோசிக்கிறாள். 당야에게서 아들이 아버지 집을 떠날 때 진짜 잘난 줄 알고 갔는데 다 망야에 돌아왔지. இளையகுமாரன் கதையில் இந்த இளைய மகன் தன்னை சிறந்தவன் என்று யோசித்து அனைத்தையும் இழக்கிறான். 인간들이 그런 실패를 경험하면서 마음이 낮아지고 겸비해지는 것입니다. அப்படிப்பட்ட தோல்வியை சந்திக்கும் போது அவனுடைய இருதயம் தாழ்மையாகி அவன் திரும்பி வருகிறான். 여자가 이제 남편을 5번이나 바꿨으니까 இப்போது இந்த ஸ்திரீ 5 கணவர்களை மாற்றியிருக்கிறாள். 얼마나 마음 상하는 일이 있었고 அது அவளுடைய இருதயத்திற்கு மனநோவா இருக்கும். 진짜 못난 인간이구나. எவ்வளவு பரிதாபத்திற்குரிய ஸ்திரீ நான். 난 줄 알았는데 நான் சிறந்தவள் என்று யோசித்தேன். 남편이 나를 버리고 가는구나. ஆனால் என்னுடைய கணவர்கள் அனைவரும் என்னை விட்டு விட்டார்கள். 그러면서 이 여자도 점점 그 마음이 낮아지는 것이. அதை வைத்து இந்த ஸ்திரீனுடைய இருதயம் இன்னும் தாழ்மையாகிறது. 하나님 우리 인간에게 잘났다고 생각하면 제일 싫어하는 사람이 하나님이에요. தேவன்தான் மேட்டுமையான மனிதருடைய இருதயத்தை அதிகமாக வெறுக்கிறவர். 저는 제가 19살 때가 잘난 줄 알았습니다. 19வது வயதில் நான் சிறந்தவன் என்று யோசித்தேன். 나는 꼭 잘나야 잘난 줄 아는 게 아닙니다. நீங்கள் சிறந்தவர்கள் என்று யோசிப்பதனால் நீங்கள் சிறந்தவர்கள் இல்லை. 잘났다고 생각하면 너무 많아. தாங்கள் சிறந்தவர்களாக இல்லாவிட்டாலும் பல பேர் சிறந்தவர்கள் என்று யோசிக்கிறார்கள். 19살 바보처럼 인생을 살았어요. 19 வயது வரை நான் முட்டாள்தனமாக என்னோட வாழ்க்கையை வாழ்ந்தேன். 난 아무것도 아니면서 நான் ஒன்றுமே இல்லை என்றாலும் 난 괜찮은 줄 알았어요. நான் பரவாயில்லை என்று யோசித்தேன். 잘난 줄 알았어요. நான் சிறந்தவன் என்று யோசித்தேன். 저는 그 19살 모든 게 다 망했어요. 19வது வயதில் நான் அனைத்திலும் தோல்வியடைந்தேன். 하나님 나를 사랑하셔서 தேவன் என்னை நேசித்தார். 하나님 나에게 잘난 것이 아니란 걸 깨우쳐 주기 위하여 நான் சிறந்தவன் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக தேவன் 겪어야 했고 பல வழிகளை தந்தார். 겪어야 했고 நான் பல கசப்புகளை சந்தித்தேன். 당해야 하기도 했습니다. மற்றவர்களால் தூசிக்கப்பட்டேன். 그래서 이제 내가 잘난 사람이 아니구나. நான் அவ்வளவு சிறந்தவன் இல்லை. 내가 똑똑한 사람이 아니구나. நான் திறமையானவன் இல்லை. 내가 괜찮은 사람이 아니구나. நான் அவ்வளவு சரியானவன் இல்லை. 없는 사람이구나. நான் பரிதாபத்திற்குரிய மனிதன். 그 사실을 발견했을 때 இந்த காரியத்தை நான் உணர்ந்த பொழுது 너무너무 놀라운 것은 ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் 예수님하고 마음을 같이 할 수가 있었어요. என்னால் என் இருதயத்தை இயேசுவோடு ஒன்றாக்க முடிந்தது. 생각하면 꿈 같은 것입니다. அதை குறித்து யோசிக்கும் பொழுது கனவை போல இருக்கிறது. 아마 내게 그런 아픔이 없었고 난- 어려움이 없고 고난이 없었더라면 எனக்கு அப்படிப்பட்ட வலி, கஷ்டம் மற்றும் பாடுகள் இல்லை என்றால் 난 한평 내가 잘난 줄 알고 혼자 떠들고 있다가 비참하게 인생을 마쳤을 것 같아요. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் சிறந்தவன் என்று கூறிக்கொண்டு அலட்டிக் கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் பரிதாபத்திற்குரிய முறையில் வாழ்ந்திருப்பேன். 그래서 나를 사랑하셔서 ஆனால் தேவன் என்னை நேசித்தார். 내가 얼마나 못난 사람인지 நான் எவ்வளவு பரிதாபத்திற்குரியவன், 내가 얼마나 바보스러운 인간인지 நான் எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறவன், 내가 얼마나 교만한 인간인지 நான் எவ்வளவு மேட்டிமையானவன். 그걸 철저하게 가르치셨습니다. தேவன் முற்றிலுமாக எனக்கு கற்றுத் தந்தார். 그래서 여러분 저는 그런 부분에서 내가 어떻게 알기 때문에 என்னை குறித்து அதை போன்ற காரியங்களை நான் தெரிந்து கொண்டதால் 정말 내가 형편없고 더럽고 못난 인간 정확히 알았을 때 நான் பரிதாபத்திற்குரிய அசுத்தமான மனிதன் என்று தெரிந்து கொண்ட பிறகு 너무 놀라운 것은 예수님과 마음을 하기가 참 좋아. ஆச்சரியமாக என்னுடைய இருதயத்தை இயேசுவுடன் ஒன்றாக்குவதற்கு அது ஏதுவாயிருந்தது. 성경 읽고 예수님과 마음을 같이 하면서 நான் வேதத்தை வாசித்து என்னுடைய இருதயத்தை இயேசுவோடு ஒன்றாக்கின பொழுது 달라지기 시작했고 இப்போதிலிருந்து என்னோட வாழ்க்கை மாறினது. 예수님 내 속에 살아서 역사하기를 시작한 거예요. இயேசு எனக்குள் ஜீவித்திருந்து கிரியை செய்ய துவங்கினார். 정말 놀라웠어요. இது நிச்சயம் ஆச்சரியமாக இருந்தது. 제가 며칠 전에 சில நாட்களுக்கு முன்பாக 서울 갔었습니다. நான் அந்தோங்கிற்கு சென்றிருந்தேன். 작년에 안동에 있는 사과 농장하는 형제가 있는데 அந்தோங்கில் ஒரு சகோதரர் ஆப்பிள் நிலம் ஒன்றை வைத்திருந்தார். 어느 날 우리가 좀 쉬는 날이 있어서 사과 따주러 갔어요. ஒரு நாள் எங்களுக்கு விடுமுறை இருந்ததால் நாங்கள் ஆப்பிள் பறிக்க சென்றிருந்தோம். 그래서 이제 사과를 따 사과를 얻기도 하고 좀 사기도 해서 சில ஆப்பிள்களை பறித்து சில ஆப்பிள்களை எடுத்து வாங்கி கொண்டு நாங்கள் வந்திருந்தோம். 와서 잘 나눠 먹었어요. சபைக்கு வந்து பகிர்ந்து கொண்டு அதை நாங்கள் சாப்பிட்டோம். 이번에 이제 우리가 그 추석이 됐는데 இந்த வருடத்தில் கொரிய அறுவடையின் நாள் இருந்தது. 지난번에 이제 박영준 목사 이제 결혼식 때 கடந்த முறை போதகர் பார்க் யங்ஜுன் அவருடைய திருமணத்தில் 모산에서 이제 결혼식 했는데 நாங்கள் கூமி குமோசான் பகுதியில் அதை செய்திருந்தோம். 근데 이제 거기 우리 피지 대사님이 같이 갔어요. அப்பொழுது ஃபிஜி அரசு தூதர் எங்களுடன் சேர்ந்து வந்திருந்தார். 피 대사님은 한국을 좀 여행을 하고 싶어요. அப்பொழுது ஃபிஜி அரசு தூதர் கொரியாவில் கொஞ்சம் பயணம் செய்ய விரும்பினார். 그래가지고 제가 그분을 이제 어디 지방 갈 때 좀 모시고 종종 갔는데 சில நேரங்களில் பல இடங்களுக்கு செல்லும் பொழுது அவர்களை அழைத்து செல்வேன்.
성주 참외 농장 한번 갔어요. ஒருமுறை சொங்ஜு கிர்னி பழ விளைச்சலுக்கு சென்றிருந்தோம். 이제 대사는 그 주변 분들이 너무 좋아하면서 அந்த அரசு தூதர் மற்றும் அவருடன் வந்தவர் 데리고 다니라 그러더라고요. அவர்கள் சந்தோஷப்பட்டு அடுத்த முறையும் நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று கூறினார். 추석에 제가 구미를 가면서 இந்த அறுவடை நாளில் நாங்கள் கூமிக்கு சென்றோம். 한인데 이번에 한국에 좀 이렇게 익숙하지 않으니까 좀 사과 따는 일을 하려고 했어요. அவர்களும் அவரோட வந்தவரும் கொரியாவை அந்த அளவுக்கு தெரியாததால் நாங்கள் ஆப்பிள் பறிக்க சென்றிருந்தோம். 그래 작년에 우리가 사과 땄던 거기에 나는 뭐 사과 갈 마음이 없었는데 그 대사님이 좋아해서 데리고 같이 갔어요. கடந்த முறை நான் ஏற்கனவே அங்கு சென்ற காரணத்தினால் செல்ல விரும்பவில்லை. இருப்பினும் அரசு தூதருக்கு பிடிக்குமே என்று நான் சென்றிருந்தேன். 전화를 했는데 நான் அவர்களை தொடர்பு கொண்டேன். 사과 땄다고 없습니다. ஐயோ போதகரே, எல்லா ஆப்பிள்களும் பறிக்கப்பட்டது, நீங்கள் வர முடியாது. 여름 사과만 있지 가을 사과는 없다는 거예요. ஏனென்றால் ஆப்பிள்கள் கோடை காலத்தில் தான் இருக்கும், இலையுதிர் காலத்தில் இருக்காது. 근데 그 안동 그 목사님 또 다른 분을 연결해가 목사님 우리 집에 오십시오. 이런 사과 남겨놨습니다. ஆனால் அந்தோங் போதகரை என்னை அழைத்து, ஓ போதகரை இங்கு வாருங்கள், நம்மிடத்தில் ஆப்பிள் இருக்கிறது என்று கூறினார். So please come and pick here. 추석 다음 날 이제 대사관 직원들하고 거기 이제 사과 따러 가기로 했어요. அறுவடை நாளுக்கு மறுநாள் நாங்கள் செல்வதற்கு திட்டமிட்டிருந்ததால் நாங்கள் ஃபிஜி தூதரகத்திற்கு அவரை அழைக்க சென்றிருந்தோம். 이제 가려고 했는데 அங்கு போக விரும்பினோம். 대사님이 본부에서 다른 명령이 내려와서 못 가겠다는 거죠. ஆனால் அரசு தூதருக்கு வேறு ஒரு வேலை இருந்த காரணத்தினால் எங்களால் போக முடியாமல் போனது. 저는 그때 안 갔어요. ஆதலால் நாங்கள் போகவில்லை. 미안하다고 못 가게 됐다. நான் அவரிடத்தில் என்னால் வர முடியாது, மன்னித்துக் கொள்வோம் என்று கூறினேன். 우리가 이 다큐 촬영을 하면서 그 길을 가기로 했어요. ஆகையால் இம்முறை ஆவணப்படம் எடுக்கும் இந்த நேரத்தில் அங்கு செல்ல திட்டமிட்டிருந்தோம். 저희들이 너무너무 감사한 것은 நாங்கள் மிகவும் நன்றிக்குரியவர்களாக இருந்தோம். 그 집에 한 5년 전에 갔었어요. அந்த இடத்திற்கு நான் 5 வருடங்களுக்கு முன்பாக சென்றிருந்தேன். 5년 전에 어떻게 됐냐 하면 5 வருடங்களுக்கு முன்பாக என்ன ஆனது என்றால், 이제 그 한 곳에서 헌당 예배를 드리고 바로 이제 안동에 와서 저녁 예배를 드리고 이제 서울로 올라가기로 됐어요. எங்களுடைய திட்டம் ஒரு சபை நிறுவும் வேலையை முடித்துவிட்டு அந்தோங் சபைக்கு சென்று மாலை ஆராதனை முடித்துவிட்டு சவுலுக்கு செல்வதுதான். 이제 안동에서 서울 올라간 우리가 이제 성경차가 아니라 버스를 타고 성교학생도 같이 갔었어요. அந்தோங்கிலிருந்து சவுல் நகரம் செல்வதற்கு நான் காரில் செல்லவில்லை, ஊழியப்பள்ளி மாணவர்களுடன் பேருந்தில் சென்றேன். 이제 청송에서 헌당 예배를 마치고 오후 한 5시쯤 된 것 같아요. சங்சோங் நகரத்தில் நாங்கள் சபை நிறுவின பிறகு 5 மணி ஆனது. 그 전에 다른 여러 교회를 방문했고요. அதற்கு முன்பாக வேறு சில சபைகளுக்கு சென்றோம். 이제 헌당 예배를 마치고 제가 버스로 이제 가서 안동 가서 이제 정 예배 드리고 서울 올라가려고 하는데 சபை நிறுவும் வேலையை முடித்துவிட்டு நான் பேருந்தில் அந்தோங் சென்று அங்க மாலை நேர ஆராதனை முடித்துவிட்டு சவுலுக்கு செல்லலாம் என்று திட்டமிட்டிருந்தேன். 찾아와서 ஆனால் அந்தோங் சபை போதகர் என்னிடத்தில் வந்தார். 여기 우리 자매님이 산 속에 사는데 போதகரே, ஒரு சகோதரி மலைப்பகுதியில் வாழ்கிறாள். 국도는 도로가 굉장히 좋은데 இந்த உள்ளூர் சாலைகள் அருமையாக இருக்கும், 산 속에 있습니다. ஆனால் அவர்கள் மலையில் இருக்கிறார்கள். 그 남편이 편찮은데 அவருடைய கணவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். 되겠습니까? நீங்கள் சென்று ஜெபிக்க முடியுமா? 가자고. நிச்சயமாக நாம் போவோம். 이제 그 자매님 앞에 큰 차를 몰고 자기 차를 몰고 우리 뒤에 딴 성경차나 어디 같이 따라가고 அந்த சகோதரி எங்களுக்கு முன்பாக அவளுடைய காரை ஓட்டி சென்றால் நாங்கள் பின்பற்றி சென்றிருந்தோம். 산이 너무 거칠어요. அந்த மலை மிக கரடுமுரடாக இருந்தது. 근데 자매님 막 그 사과 상자도 막 왔다 갔다 너무 잘하는 거예요. அவளுடைய காரில் ஆப்பிள் பெட்டிகள் இருந்தது, இருப்பினும் அவள் அருமையாக ஓட்டி சென்றாள். 근데 그 남편이 식물 인간인 거예요. அவளுடைய கணவர் அசைய முடியாத நிலைமையில் இருந்தார். 그 부부가 산을 그렇게 좋아했대요. அவர்களும் அந்த கணவரும் மலைகளை நேசித்தார்கள். 그 등산하다가 둘이 만나서 결혼했는데 அவர்கள் ஹைக்கிங் செய்யும் பொழுது சந்தித்து திருமணம் செய்தார்கள். 그 사람이 예수를 믿는 사람이에요. இருவரும் இயேசுவை நம்பினார்கள். 근데 그 아내가 안동에 있는 저희 교회를 만나가지고 죄 사함을 받았어요. ஒரு நாள் இந்த சகோதரி அந்தோங் சபையை சந்தித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால், 그러니까 이제 막 너무 기쁜 거예요. அவள் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். 이제 주일마다 차를 타고 멀리 안동까지 교회를 다니는 거예요. ஞாயிறுதோறும் ஆராதனை வருவதற்காக அந்தோங் வரை காரை ஓட்டி வருவாள். 남편은 뭘 안동까지 가냐? அவருடைய கணவர், எதற்காக அந்தோங் வரை போகிறாய்? 핍박을 계속해서 안동 교회를 못 가게 했어요. அவர் தொடர்ந்து அந்தோங் போகக்கூடாது என்று துன்புறுத்தினார். 교회를 갔었어요. ஆனால் மனைவி தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். 어느 날 자기 집에서 형제자매들 모여서 구역 예배를 보는 ஒரு நாள் குடும்ப ஐக்கியத்திற்காக சகோதர சகோதரிகள் அவருடைய வீட்டிற்கு சென்றார்கள். 남편이 화가 나 뜨거운 물을 가지고 막 구역 방에다 퍼부어버렸어요. கணவர் மிகவும் கோபப்பட்டு சுடு தண்ணீர் எடுத்து அவர்கள் மேல் ஊற்றினார்.
service. 마침 아주 뜨거운 게 아니라서 화상을 입진 않았지. அதிர்ஷ்டவசமாக அது அவ்வளவு சூடாக இல்லை, யாரும் இறந்து போகவில்லை. 피박을 막 했어요. ஆனால் அதிகமாக துன்புறுத்தினார். 근데 며칠 후에 சில நாட்களுக்கு பிறகு 경운길 타고 가다가 கணவர் டிராக்டர் ஓட்டி சென்றார். 굴렀어요. டிராக்டர் விபத்துக்குள்ளானது. 그 험한 산에 அந்த கரடு முரடான மலையில் 거의 생명을 겨우 건졌어요. அவரை கடினப்பட்டு மீட்டார்கள். 식물 인간인 거예요. அவர் அசைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். 전혀 움직이지 못해. அவரால் அசையவே முடியவில்லை. 그날 아침이었습니다. அந்த காலை நேரத்தில் 아내가 새벽에 일찍 일어나서 மனைவி அதிகாலையில் எழுந்திருந்து, 여보 목욕합시다. கணவரிடத்தில் நாம் குளிக்கலாம். 남편 목욕을 시켰어요. கணவரை குளிப்பாட்டினால் 그리고 새 옷을 갈아서 புது ஆடைகளை உடுத்திவிட்டு 자리에 눕혀놓고 அவரை கிடத்தி, 여보 பாருங்கள், 내가 오늘 청송을 가야 하는데 நான் இப்போது சங்சோங் செல்கிறேன். 청송에서 박 목사님이 그 헌당 예배를 드리고 안동으로 가는 길인데 போதகருக்கு சங்சோங்கில் சபை நிறுவனம் ஆராதனை இருக்கிறது. அதன் பிறகு அந்தோங் வருவார். 정확하게는 약속하는 모르지만 잘하면 박 목사님 데려올 수 있을. எனக்கு நிச்சயமாக தெரியாது, இருப்பினும் கண்டிப்பாக நான் போதகரை இங்கு அழைத்து வருகிறேன். 당일 혼자 기다리라고. ஆதலால் நீங்கள் காத்திருங்கள். 이른 아침에 그 자매님이 떠났어요. அதிகாலையில் கணவரிடத்தில் கூறிவிட்டு 이제 얘기하고 அவள் வந்தாள். 다음에 청송 와서 அவருடைய போதகரிடத்தில் கூறிவிட்டு 하고 சங்சோங் வந்தால். 때 가까이 됐는데 இப்பொழுது மாலை நேரம் ஆகிவிட்டது. 우리가 갔어요. நாங்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்றோம். 그 남편이 식물의 몸을 전혀 움직이지 못. கணவர் அசைய முடியாத நிலையில் இருந்தார். அவருடைய சரீரம் அசைக்க முடியாமல் இருந்தது. 저는 제가 옛날에 너무 어둡고 악하게 살았다가 நீண்ட காலங்களுக்கு முன்பாக நான் இருளிலும் பொல்லாங்கான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். 은혜로 죄 사함 받고 거듭나게 됐어요. ஆனால் இயேசுவினுடைய கிருபையின்படி நான் பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்தேன். 목사가 돼서 제일 행복한 것이 ஒரு போதகராக என்னை மிகவும் சந்தோஷமாக்குவது, 내가 옛날에 나같이 나쁜 인간인데 நீண்ட காலங்களுக்கு முன்பாக நான் மோசமானவன், 복음을 사람들이 죄 사함을 받고 ஆனால் நான் சுவிசேஷம் அறிவிக்கும் போது மக்கள் ரட்சிப்பை பெறுகிறார்கள். 그분이 병이 낫고 நான் சுவிசேஷம் அறிவிக்கும் போது மக்கள் குணமாகிறார்கள். 너무 고마워. அதை நான் பார்க்கும்போது மிகவும் நன்றி செலுத்துகிறேன். 그래서 웬만하면 அதிகமான பகுதியில் 기도를 하고 했었어요. அவர்களுக்காக ஜெபித்து மக்கள் குணமாவார்கள். 그날 그 남편을 앉혀놓고 அந்த நாளில் அவளும் அவளுடைய கணவரும் உட்கார்ந்தார்கள். 2시간 동안 복음을 전했어요. 2 மணி நேரத்திற்கு நான் சுவிசேஷம் அறிவித்தேன். 남편이 그날 죄 사함을 받고 거듭났어요. அந்த நாளில் கணவர் பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்தார். 난 뒤에 이 남편을 머리에 안수로 기도를 했는데 அதன் பிறகு அவருடைய தலைமையில் கை வைத்து அவருக்காக ஜெபித்தேன். 이 남편이 너무 건강하게 된 거예요. அந்த கணவர் மிகவும் ஆரோக்கியமானார். 이번에 가보니까 இந்த முறை நாங்கள் போன பொழுது 전동 휠체어 타고 அவர் மின்சார வீல் சேர் பயன்படுத்தினார். 움직이지도 못했는데 அதற்கு முன்பாக அவரால் அசையவே முடியாது. 화장실도 못 갔는데 அவரால் கழிவறைக்கு கூட செல்ல முடியாது. 휠체어를 타고 그 산골짜 길로 막 다니고 그러더라고요. ஆனால் இப்பொழுது அவர் வீல் சேர் மூலமாக அந்த சாலைகளில் செல்கிறார். 그 이번에 우리 가서 이제 그런 모임 갖고 இந்த முறை நாங்கள் ஆராதனை செய்த பொழுது 그다음에 어떤 일이 있었냐면은 அதன் பிறகு என்ன ஆனதென்றால், 미국에 있는 제 딸이 전화를 했어요. என்னுடைய மகள் அமெரிக்காவிலிருந்து என்னை அழைத்தாள். 이제 합창단하고 나한테 인사한다 전화를 했는데 இசைக்குழுவுடன் சேர்ந்து எனக்கு வணக்கம் வைக்க விரும்பினார்கள். 했는데 அவரிடத்தில் பேசினேன். 그 형제가 옆에 전화 제 딸을 보더니 அந்த சகோதரர் என்னுடைய மகளை மொபைலில் பார்த்தவுடன், 님 안녕하세요. ஓ கோயர் டைரக்டர், ஹலோ, 제 합창단 데리고 안동 오세요. இசைக்குழுவுடன் அந்தோங் வாருங்கள். 단장이 감격을 했어요. அவர்கள் தொடப்பட்டார்கள். 그래서 노래 2곡을 합창으로 불러줬어요. அதனால் அதே நேரத்தில் இசைக்குழு 2 பாடல்களை பாடினார்கள். 날 받고 너무너무 행복해요. அந்த போனை பிடித்துக் கொண்டு இவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். 제가 오면서 제가 다시 기도를 해줬어요. நான் போன பொழுது அவருக்காக ஜெபித்தேன். 많이 굳어서 이렇게 잘 못 펴는데 அவருடைய கைகள் உறைந்து போயிருந்தது, அசைக்க முடியவில்லை. 주십시오. ஆண்டவரே இவருக்கு பலத்தை தாருங்கள், 함께 해주십시오. அவர் எழுத உதவி செய்யுங்கள். 집이 다 달라졌어요. அனைத்தும் அவருக்கு மாறியது. 옛날에 막 아주 막 집이 엉성했는데 அதற்கு முன்பாக வீடு அழுக்காக இருந்தது, ஆனால் இப்போது சுத்தமாக இருக்கிறது. 그런 식으로 만든 사과나무를 잘 심어놓고 அவர் இந்த எல்லா ஆப்பிள் மரங்களையும் நட்டார். 이제 그 이야기를 하더라고요. அதை குறித்து என்னிடத்தில் கூறினார். 그거는 사과 농사할 때 사과 전문 교육을 받았는데 அவர் அனுபவமிக்க ஆப்பிள் விளைச்சல் செய்கிறவர். 사과가 잘 안 맺는 때는 어떻게 하냐면은 ஆப்பிள் சரியாக வராத நேரத்தில் என்ன செய்வார்கள் என்றால், 한 나무에도 가지가 있는데 어떤 가지는 맺고 어떤 가지 안 맺는데 ஒரே மரமாக இருந்தாலும் சில கிளைகளிலிருந்து ஆப்பிள் வரும், சில கிளைகளில் வராது.
이제 나무도 사람도 그런 게 있는데 ஆப்பிளும் மக்களும் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட்டவர்கள். 옛날에 어른들은 아이들이 낳으면 결혼을 뭐 15살 장가 보내고 뭐 17살 보내고 그러지. நீண்ட காலத்திற்கு முன்பாக முதியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை 15-17 வயதுகளில் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். 늘 그 죽기 전에 꼭 자손을 갖고 싶어서. ஏனென்றால் தாங்கள் மரித்து போவதற்கு முன்பாக தங்களுடைய சந்ததியை காண விரும்புவார்கள். 그것도 똑같아요. மரங்களும் அப்படித்தான். 감이 달렸는데 ஒரு பெர்சிமன் பழம் 그 중에 하나가 벌레를 먹으면 ஒரு பகுதியை புழு வந்து கடித்தால் 이 벌레 먹은 감은 내가 곧 죽겠다 싶으니까 அந்த சாப்பிடப்பட்ட பழம் நான் சீக்கிரமாக சாக போகிறேன், 죽기 전에 빨리 익으려고 நான் சாவதற்கு முன்பாக சீக்கிரமாக பழங்களை உருவாக்குகிறேன், 빨리 감이 익기 시작해요. ஆதலால் அது பழுக்க ஆரம்பிக்கும். 제가 아는 사람은 포도 농사를 하는데 எனக்கு தெரிந்த ஒருவர் திராட்சை தோட்டம் வைத்திருக்கிறார். 어느 정도 자라 열매를 맺으면 பழங்கள் வளர்ந்து பழுக்கும் பொழுது 껍질을 벗겨버려요. அவர் அதிலிருந்து பறிப்பார், 조그만한 게 나요. கொஞ்சம் மீதமாக வைத்து விடுவார். 포도나무가 자기가 죽을 것 같으니까 அந்த பழம் பயப்படும், நான் சாக போகிறேன், 하려고 ஆதலால் சாவதற்கு முன்பாக பழங்களை உருவாக்கும். 펴버려요. அதனால் சீக்கிரமாக திராட்சை பழுக்கும். 나무보다 한 일주일 열흘 일찍 이건 포도를 내요. ஆதலால் அந்த பழங்கள் மற்ற நிலங்களை விட 10 நாட்களுக்கு முன்பாக பழுத்துவிடும். அதை அவர் அதிக பணத்திற்கு விற்பார். 물어보니까 எப்படி இவ்வாறு செய்கிறீர்கள்? 죽을 때 가까우니까 மரம் சாக போகிறேன் என்று யோசிக்கும் பொழுது 또 많이 넘겨서 자기 후손을 드리려고 그런다 그러더라. அது சாவதற்கு முன்பாக இன்னும் அதிகமான பழங்களை உருவாக்கும். 포나무 열매 맺지 않는 열매는 가지에는 ஆதலால் எந்த திராட்சை கொடியிலிருந்து சரியாக பழம் வரவில்லையோ 그걸 막 바로 자라 꿀통꿀에 자라게 막 괴롭히는 거예요. கம்பியை எடுத்து அந்த கிளைகளை தூண்டுவார்கள். 그러면 사과 참 잘 맺어요. அவ்வாறு செய்தால் கிளைகள் நிறைய பழங்களை கொடுக்கும். 제가 이 그분이 죄 사함을 받고 난 뒤에 ஆதலால் அந்த நபர் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவுடன் 부부가 그렇게 다정하고 사랑스럽고 귀할 수가 없어요. அந்த தம்பதியினர் மிகவும் அன்புடையவர்களாக நெருக்கமானவர்களாக ஆனார்கள். 할 때 뭐 아무 도와준 게 없는데 நாங்கள் எதையும் கொடுத்து அவர்களுக்கு உதவவில்லை. 약시 선물도 해주고 அவர்கள் எங்களுக்கு பெட்டிகளாக ஆப்பிள்களை பரிசாக கொடுத்தார்கள், 뽀하고 சந்தோஷமாக இருந்தார்கள், 뭐라 그러고 இசைக்குழு வர வேண்டும் என்றார்கள். 어찌를 줄을 모르는 அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் சந்தோஷமாக இருந்தார்கள். 옛날에 그분들이 어둡게 살 때 நீண்ட காலத்திற்கு முன்பாக இருளில் இருந்தபொழுது 나올 때 அவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொள்வார்கள். 않았지만 이야기를 들었어요. நான் அவருடைய கதைகளை கேட்டிருக்கிறேன். 이제 그 남편이 막 그 경운기 타고 산 꼴짝이 굴러가지고 ஆனால் கணவர் டிராக்டர் ஓட்டும் பொழுது அது விழுந்தது. 식물인간이 됐는데 அவர் அசைய முடியாமல் ஆனார். 아내 그 남편을 그렇게 위하면서 அவருடைய மனைவி அவரை பார்த்து கொண்டாள். 아내가 변한 걸 본 거예요. அவள் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறாள் என்று பார்த்தார். 그래서 제가 갔을 때 남편의 마음을 다 열고 நான் அங்கு சென்ற பொழுது அவர் இருதயத்தை திறந்தார். 구원을 전했어요. நான் அவருக்கு சுவிசேஷம் அறிவித்தேன். 구원을 받았. அவர் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார். 이번에 가보니까 இந்த முறை நான் போன பொழுது 사과도 맛있게 주고 사과도 많이 땄어요. நிறைய ஆப்பிள்களை பறித்து நிறைய ஆப்பிள்களை தந்தார். 너무너무 행복해하는 거예요. அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். 제가 그 부부가 보면 그렇게 좋아. அந்த தம்பதியினரை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. 남편이 오래 누워가지고 நீண்ட காலமாக படுத்த படுக்கையில் இருந்தார். 온몸이 궁대 욕창이 걸려가지고 막 진짜 고통스러워했는데 அவருடைய சரீரம் மிக மோசமாக இருந்தது, மிக வலியாக இருந்தது. 황영 장로님 처방한 약 먹고 욕창이 깨끗하게 나왔어요. முப்பர் ஹுவாங் யோஜான் அவரிடத்திலிருந்து மருந்தை பெற்றார். அவர் குணமானார். 그리고 이제 거의 전사사람 이제 다리 조금하고 손가락 좀 그런데 அதன் பிறகு அவருடைய கால் விரல்களில் பிரச்சனை இருந்தது. 거기 기계를 사가지고 이제 다니면서 일을 하더라고요. ஆனால் இப்போது மின்சார வீல்சேரில் அவர் நகர்கிறார். அவரால் வேலை செய்ய முடிகிறது. 그렇게만 하면 좋겠어요. அவர் நடந்தால் நன்றாக இருக்கும். 손도 좀 폈으면 좋겠네. கைகளும் நேரானால் நன்றாக இருக்கும். 모든 게 달라졌어요. அனைத்தும் மாற்றம் பெற்றது. 여러분 모든 게 달라져서 모든 걸 받아들여야 돼요. மாற்றங்கள் இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 잘난 사람은 சிறந்தவர்கள் என்று யோசிப்பவர்கள் 있는 건 받아들이고 அவருடைய இருதயத்தில் பொருந்துகிறதை ஏற்றுக்கொள்வார்கள். 받아들이지 않는 거. பொருந்தவில்லை என்றால் புறக்கணிப்பார்கள். 사마리아 여자는 남편을 5번에 바뀌면서 சமாரிய ஸ்திரீ 5 கணவர்களை திருமணம் செய்தால் 수없이 많은 고난과 고통과 괴로움을 겪으면서 அவளுடைய இருதயத்தில் பல வலிகள், வேதனை மற்றும் பாடுகள். 마음이 다 무너져 버린 거예요. அவளுடைய இருதயம் முழுவதும் நொறுக்கப்பட்டிருந்தது. 마음이 다 무너지니까 அவருடைய இருதயம் முழுவதும் நொறுக்கப்பட்டிருந்தது. 너무 고마운 거예요. ஆனால் மிக நன்றிக்குரிய விஷயம்,
열왕기하에 보면은 இரண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் 생도의 아내가 있었습니다. தீர்க்கதரிசியின் புத்திரரின் மனைவி வருகிறாள். 남편이 죽었습니다. அவருடைய கணவர் மரித்து போகிறார். 그 여자 남편 죽자마자 கணவர் இறந்து போனவுடன் 이제 선지자 생도 있던 집에 나왔어요. அந்த தீர்க்கதரிசியின் வீட்டை விட்டு வருகிறாள். 장사에 돈을 벌어가 두 아들 잘 키우겠다고. பணம் சம்பாதித்து வியாபாரம் செய்து இரண்டு மகன்களையும் நன்றாக வளர்க்க விரும்பினாள். 신앙에 관심이 없었어요. இவளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த ஈடுபாடு இல்லை. 결혼했는데 அவளுடைய கணவரோடு திருமணம் செய்தால் 하나님 믿어서 கணவர் தேவனை விசுவாசித்தார். 이제 신학교 가는 데 가서 거기서 이제 공부를 하고 있는데 정말 싫었어요. கணவருடன் ஊழிய பள்ளிக்கு சென்றால் ஆனால் அங்கு அவளுக்கு பிடிக்கவில்லை. 남편이 죽고 나니까 ஆனால் கணவர் மரித்து போனார். 이상도 거기 있어야 할 필요가 없는 இந்த ஸ்திரீக்கு அங்கே இருப்பதில் விருப்பமில்லை. 성교학교 나왔어요. ஆதலால் அங்கிருந்து வந்தால் 그 아들을 키우려고 குமாரர்களை வளர்க்க வேண்டும். 장사를 하고 வியாபாரம் செய்தால் 근데 장사 잘 안 됐어요. ஆனால் வியாபாரம் சரியாக போகவில்லை. 이 말이 생겨. கடன்களை சேர்த்தால் 빚을 갚을 길이 없는 거죠. அவளால் திருப்பி தர முடியவில்லை. 이들이 와서 아줌마 빚 갚으세요. கடனாளிகள் வந்து கடனை தருமாறு கேட்டார்கள். 달만 밀어주세요. ஒரு மாதம் கழித்து தருகிறேன். 한 두 달만 연기해 주세요. 2 மாதம் மாத்திரம் தாருங்கள். 한 번 두 번 그렇게 했습니다. ஒரு முறை 2 முறை செய்தவுடன் 빚쟁이들이 생각했습니다. கடனாளிகள் யோசித்தார்கள், 이 여자에게는 இந்த ஸ்திரீ 그냥 돈을 받을 게 어렵다. இவளிடத்திலிருந்து பணத்தை பெறுவது கடினம். 만일에 여러분 그 여자가 남편이 죽고 난 뒤에 இந்த ஸ்திரீ கணவர் இறந்து போன பிறகு 사업을 잘했다든지 நன்றாக வியாபாரம் செய்து 재산을 많이 남겨놨다 நல்ல செல்வத்தை சேர்த்திருந்தால் 마음 꺾을 일이 없겠죠. அவள் இருதயத்தை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 난 줄 알겠죠. அவள் சிறந்தவள் என்று யோசிப்பாள். 다 빚이져서 ஆனால் எல்லா கடன்களும் இருந்தது. 이제 빚쟁이들이 그 자기 두 아들을 종으로 데리고 와서 팔아먹으려는 거예요. இப்போது கடனாளிகள் அவளுடைய 2 குமாரர்களையும் அடிமைகளாக கொண்டு போக வருகிறார்கள். 그러니까 이제 정말 생명처럼 이 두 아들이 종으로 팔려가면 அவருடைய ஜீவனை போன்ற விலையேறப் பெற்ற 2 குமாரர்களும் இப்போது அடிமைகளாக போகிறார்கள். 인생에 무슨 기대를 가지고 있겠습니까? அவருடைய வாழ்க்கையில் என்னதான் நம்பிக்கை? 이제 여자는 도저히 다른 방법이 없는 거예요. இந்த பெண்ணுக்கு இப்பொழுது எந்த வழியும் இல்லை. 그래서 그는 하나님의 사람 엘리사를 찾아왔어요. ஆதலால் தேவ மனுஷன் எலிசாவின் இடத்தில் வந்தாள். 자기 사정을 얘기했어요. அவளுடைய சூழ்நிலையை கூறுகிறாள். 채주가 와서 내 두 아이를 종으로 팔려고 합니다. கடனாளிகள் என்னுடைய 2 குமாரர்களையும் அடிமைகளாக கொண்டு போக வருகிறார்கள். 아마 이 여자 돈이 많았더라면 그러지 않았을 것입니다. அவரிடத்தில் பணம் இருந்ததால் வந்திருக்க மாட்டாள். 정말 어려우니까 ஆனால் மிக கடினமாக இருந்ததால் 하나님의 종밖에는 자기 도움을 줄 사람이 없는 தேவ மனுஷனை தவிர்த்து வேறு யாரும் உதவுவதற்கு இல்லை. 밖에 의지할 사람이 없으니까 தேவனுடைய ஊழியக்காரரை தவிர்த்து வேறு யாரையும் சார்ந்திருக்க முடியாது. 정말 그지가 잘 살았더라면 뭐 하려고 하나님의 종 찾았겠습니까? நன்றாக வாழ்ந்திருந்தால் எதற்காக தேவனுடைய ஊழியக்காரரிடத்தில் வர வேண்டும்? 그냥 사는 거지. நான் என்னோட வாழ்க்கையை வாழ்வேன். 이 여자는 너무 어려웠습니다. ஆனால் அவள் கடினத்தில் இருக்கிறாள். 그래서 두 아이들을 종으로 팔려간 정말 어려웠어요. அவளுடைய 2 குமாரர்களும் அடிமைகளாக போவதை எண்ணி அவள் வருத்தப்பட்டாள். 사람을 찾아왔습니다. அதனால் தேவ மனுஷனிடத்தில் வருகிறாள். 그 이야기를 자세히 했습니다. அவளுடைய சூழ்நிலையை விவரமாக கூறுகிறாள். 엘리사 선지자가 말했어요. எலிசா தீர்க்கதரிசி கூறுகிறார், 내가 널 위해서 어떻게 할까? உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? 너 집에 무엇이 있는지 얘기해라. உன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது கூறு. 그 여자가 말했어요. இந்த ஸ்திரீ கூறுகிறாள், 우리 집에는 한 병 기름밖에 없습니다. என்னுடைய வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்கிறது. 엘리사 선지자가 뭐라고 말했어요? எலிசா தீர்க்கதரிசி என்ன கூறினார்? 너는 동네에 나가서 이웃에게 빈 그릇을 빌려라. நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலுமிருந்து வெறும் பாத்திரங்களை வாங்கு. வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. 그리고 그 기름을 병에다 부어라. அதன் பின் அந்த பாத்திரங்களுக்குள் எண்ணெயை ஊற்று. 이 여자는 이해가 안 가죠. இந்த ஸ்திரீயால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 기름 한 병인데 வெறும் ஒரு குடம் எண்ணெய் தான். 부려고 많은 것을 빌려와라. ஆனால் அதை ஊற்றுவதற்கு அவ்வளவு பாத்திரங்கள் எதற்கு? 이해가 안 갑니다. அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 그렇지만 ஆனால் 다른 길이 없으니까 அவளுக்கு வேற எந்த வழியும் இல்லை. 하나님의 종의 말을 듣는 겁니다. தேவனுடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்கிறாள். 그게 얼마나 행복한 일인지 모릅니다. இது எவ்வளவு சந்தோஷமான காரியம். 전 1962년 구원을 받고 1962 நான் ரட்சிப்பை பெற்ற பிறகு 아무것도 없었어요. என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. 그래서 저는 하나님을 바랄 수밖에 없어요. ஆதலால் நான் தேவனை மாத்திரமே நோக்கி பார்த்தேன். 만일 그때 내가 돈이 좀 있었더라면, என்னிடத்தில் கொஞ்சம் பணம் இருந்திருந்தால், 만일 좀 괜찮으면 월급을 받았더라면, எனக்கு நல்ல சம்பளம் இருந்திருந்தால், 나는 하나님 없이 그렇게 사는 걸로 삶이 굳어졌을 거예요. நான் என்னுடைய வாழ்க்கையை தேவன் இல்லாமலே வாழ்ந்திருப்பேன். 성교학교 와서 훈련을 받았습니다. நான் ஊழிய பள்ளியில் பயிற்சி பெற்றேன். 다 가는데 나는 갈 데가 없어서 அனைவரும் அனுப்பப்பட்டார்கள், நான் மட்டும் இருந்தேன். 똥을 갔습니다.
ஆதலால் அப்கொக் தொங்குக்கு சென்றேன். 3일 먹을 양식 가지고 அப்கொக் தொங்கு 2-3 நாட்களுக்கு சாப்பாடு எடுத்து சென்றேன். 동안을 살았는데 9 மாதங்கள் அங்கு இருந்தேன். 그때가 그렇게 행복했어. அந்த நேரத்தில் நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். 내가 복음을 구원받은 사람이 일어나고 நான் சுவிசேஷம் அறிவித்து மக்கள் ரட்சிப்பை பெற்றார்கள். 걸 보고 அவர்கள் மாறுவதை கண்டேன். 내가 아무것도 가진 게 없었으니까 என்னிடத்தில் ஒன்றுமே இல்லாததால் 남들 볼 때 내가 놓을 만한 좋은 게 아무것도 없었으니까 மற்றவர்கள் கண்களில் எனக்கு எந்த நல்லதும் இல்லை. 내 안에 있는 예수님이 내 안에 빛이 나는 거예요. ஆதலால் எனக்குள்ள இருந்த இயேசு கிறிஸ்து பிரகாசமாய் இருந்தார். 볼 수밖에 없는 거예요. என்னால் இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்க்க முடிந்தது. 밖에 없는 거예요. இயேசுவை மாத்திரமே சார்ந்து இருக்க முடிந்தது. 또 해서 9개월 동안 있으면서 9 மாதங்கள் அக்பக் தொங்கல் இருந்த பொழுது 내가 지금까지도 그와 살아 너무 기적적인 일인데 இன்றைக்கும் நான் அங்கு வாழ்ந்திருந்தது அதிசயமாக தோன்றுகிறது. 예수님밖에 없었고 என்னால் சார்ந்திருக்க முடிந்தது இயேசு மாத்திரமே. 나를 굶어 죽지 않게 하시고 அவர் என்னை பசியில் சாக விடவில்லை. 어렵게 하지 아니하시고 அவர் என்னை பாடுபட விடவில்லை. 악곡동을 지냈습니다. அப்கொக் தொங்கில் வாழ உதவி செய்தார். 역시 비슷했습니다. அடுத்த இடம் ஜாங் பள்ளியும் அப்படித்தான். 그래서 제가 악곡동 잠발 있는 동안에 하나님 내 속에 살아있는 많은 걸 경험해요. அப்கொக் தொங் மற்றும் ஜான் பள்ளியில் இருந்தபோது தேவன் எனக்குள் ஜீவித்திருந்த மகத்தான காரியங்களை வெளிப்படுத்தினார். 군대 갈 때는 1965 நான் ராணுவத்திற்கு போன பொழுது 군대 가니까 நான் ராணுவத்திற்கு போன பொழுது 군대 장교들 첫눈에 저를 알아보더라고요. ராணுவ அதிகாரிகள் என்னை சீக்கிரமாய் தெரிந்து கொண்டார்கள். 오늘 훈련소장이 나를 첫눈에 알아보더라고요. எங்கள் பயிற்சியின் தலைவர் சீக்கிரமாய் என்னை தெரிந்து கொண்டார். 나를 알아보더라고요. எங்கள் வகுப்பு தலைவரும் சீக்கிரமாய் எங்களை தெரிந்து கொண்டார். எங்கள் படை தலைவரும் சீக்கிரமாய் என்னை தெரிந்து கொண்டார். 보통 모르는데 வழக்கமாக மக்கள் தெரியாமல் இருப்பார்கள். 다른 장병하고 나하고는 정말 다른 걸다그 윗사람 다 느끼더라고요. எல்லா மூத்த அதிகாரிகளும் என்னை தெரிந்து கொண்டார்கள். எல்லாரையும் விட நான் அதிகமாக தெரிந்து கொள்ளப்பட்டேன். 제가 한 번은 그랬어요. ஒருமுறை நான் கூறினேன், 중대장님 용무에 쏘았습니다. நான் படை தலைவரிடத்தில் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கிறது என்று கூறினேன். 용무가 뭐냐? அது என்ன சொல்லு? 집회를 한번 하고 싶습니다. நான் ஒரு கருத்தரங்கு வைக்க விரும்புகிறேன். 집회가 뭐냐? கருத்தரங்கு என்றால் என்ன? 예, 교육생들이 교육받고 마음이 공고하고 그런데 வீரர்களும் பயிற்சி எடுப்பவர்களும் தங்களுடைய இருதயத்தில் வெறுமையாக இருப்பார்கள். 내가 하나님 믿는 사람 아닙니까? ஆனால் நான் தேவனை நம்புகிறவன். 강사 초대해서 좋은 말씀 듣고 그렇게 하려고 합니다. ஆதலால் நான் அவர்களை அமர வைத்து ஒரு சிறப்பு தேவ செய்தியாளரை அழைத்து அவர்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். 어디서 할래? அந்த தலைவர் கேட்டார், எங்க செய்ய போகிறாய்? 식당에서 하면 됩니다. நாம் இதை கேஃபிடேரியாவில் செய்யலாம். 한 1000명 정도 모일 수 있으니까 ஏனென்றால் கேஃபிடேரியாவில் 1000 பேர் அமரலாம். 저녁 먹고 거기서 집회를 하면 됩니다. இரவில் சாப்பிட்டு விட்டு நாம் ஆராதனை செய்யலாம். 며칠 하냐? எத்தனை நாட்களுக்கு? 4일 합니다. 4 நாட்களுக்கு. 그래. சரி, 강사 어디서 잠을 자냐? தேவ செய்தியாளர் எங்க தங்குவார்? 제가 교회에서 자는데 சரி, நான் சபையில் தங்குகிறேன். 침대 하나 놓고 같이 자면 됩니다. அவர் என்னுடைய அறையை பகிர்ந்து கொள்ளட்டும். 강사를 호텔에서 모셔야지. தேவ செய்தியாளர் நல்ல இடத்தில் தங்க வேண்டும். 괜찮습니다. சரி, அவர் எனக்கு நன்றாக தெரியும், பரவாயில்லை. 식사는 어떻게 하냐? அவர் எங்கு சாப்பிடுவார்? 우리 먹는 밥 먹으면 돼. நாம் சாப்பிடுவதே சாப்பிடுவார். 그건 안 돼. ஏய், வேலைக்காகாது. 괜찮습니다. இல்லை, பரவாயில்லை. 너는 돼도 난 안 돼. உனக்கு பரவாயில்லை, ஆனால் எனக்கு வேலைக்காகாது. 절대로 나에게 다시 식사 문제 해결하기 전에 오지 마. இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் என்னிடத்தில் வர வேண்டாம். 우리 부대에 제가 집회를 한번 하고 싶었어요. என்னுடைய தளத்தில் நான் கருத்தரங்கு செய்ய விரும்பினேன். 한다 하면 안 해줄까 봐. அதற்கு அவரிடத்தில் கேட்டதற்கு அவர்கள் அனுமதி தரவில்லை. 학교 내 후배를 초대했거든요. ஊழிய பள்ளியில் என்னோடு நெருக்கமாக இருந்தவர் அழைத்திருந்தேன். அவர் ராணுவத்தில் இருந்தார். 군대에 있는 거 너무 좋아하는 거예요. ராணுவத்தில் அருமையாக செயல்பட்டவர் அவர். 중대장이 허락을 안 해줬어요. ஆனால் தளபதி அனுமதி தரமாட்டார். 하나님 앞에 기도를 했어요. அதனால் தேவனிடத்தில் ஜெபித்தேன். 나가 생각이 났어요. அதன் பிறகு யோசித்தேன். 우리 부대는 1군 사령부 예하 부대인데 எங்கள் தளமானது முதல் தளபதியினுடைய தளத்தின் கீழ் இணைக்கப்பட்டது. 1군 사령부에 가면은 그 사령 군종 참모가 있어요. முதல் ராணுவ தளபதியின் தளத்தில் ராணுவத்தின் மத அதிகாரி இருப்பார். Military religious soldier. 제가 찾아갔어요. நான் அவரிடத்தில் சென்றேன். 중사 영무에 쏘았어요. அவரிடத்தில் சல்யூட் அடித்து எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. 그러니까 어디 통신훈련소 왔어요. அந்த சாப்ளின்கள், நீங்கள் பயிற்சி தளத்திலிருந்து வந்திருக்கிறீர்களா? 미안합니다. ஆம், மன்னித்து விடுங்கள். 훈련소 군목이어서 고생하시죠. அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய தளத்தில் சாப்ளின் இல்லை தானே? 이냐고 묻더라고요. நீங்கள் மத அதிகாரியா? 내가 군종병 했지요 뭐. நான் மத அதிகாரி போல நடித்தேன். 어떻게 왔느냐고. அவர்கள் கேட்டார்கள், எதற்காக வந்திருக்கிறீர்? 하려고 하는데 நான் ஒரு கருத்தரங்க வைக்க விரும்புகிறேன். 이제 중대장님 허락을 안 해줍니다. ஆனால் எங்கள் படைத்தலைவர் அதற்கு அனுமதி தர மறுக்கிறார். 왜 그러냐고. எதற்காக இல்லை?
식사 문제를 군인 밥 안 먹이면 안 된다고. ஏனென்றால் தேவ செய்தியாளருக்கு ராணுவ உணவை அவர் தர விரும்பவில்லை. 그렇죠. ஆம், சரிதான். நிச்சயமாக அவர் அப்படி யோசிக்கலாம். 한번 전화해 보겠다고. அப்படியானால் நான் அவரை கூப்பிடுகிறேன். 이제 우리 중대장님은 대위고 அந்த அலுவலகத்தின் தலைவர், அந்த தளபதியானவர், அந்த முதல் ராணுவ தளபதி என்பவர் ஒரு மிகப்பெரிய தலைவர். 그분은 저 군종 참모 실장이었어요. அவர் ஒரு 군종 행정실장이었어요. அவர் ராணுவத்தின் மத சார்ந்த வேலைகளுக்குரிய நிர்வாக இயக்குனராக இருந்தார். 통신을 주셨습니까? ஓ, இதுதான் பயிற்சி தளமா? 예, 그저 박옥수 상병한테 들었는데 நான் சார்ஜென்ட் ஓக்சு பார்க் அவரிடத்திலிருந்து கேள்விப்பட்டேன். 그 집회 문제로 전화를 했습니다. நான் அந்த கருத்தரங்கை குறித்து பேசுவதற்காக அழைத்திருக்கிறேன். 중대 쭉 사정 이야기를 해요. அந்த சூழ்நிலையை அவரிடத்தில் அவர் கூறினார். 이야기를 들어서 잘 압니다. ஆம், எனக்கு தெரியும், நான் கேட்டிருந்தேன். 일단 중대는 허락만 해줘요. 제가 어떻게 해볼 테니까. ஓ, தளபதியாரே, நீங்கள் அனுமதி மாத்திரம் தாருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். 상급부대고 계급이 높으니까 허락을 했어요. அவர் எங்கள் தளத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அதிகாரி என்பதால் எங்கள் தளபதி அதற்கு அனுமதி கொடுத்தார். 중대 들어가니까 நான் என்னுடைய தளத்திற்கு சென்றதும் 중대이 막 지금자식 그 정말 정치하고 다닌다고. எங்கள் தளபதி என்னை பார்த்து கத்தினார். ஏய், அரசியல் பண்ணுகிறாயா? 죄송합니다. ஓ, என்னை மன்னித்து விடுங்கள். 군목이 그날 저녁에 저하고 저희 그 같이 강사하고 식사를 초대 군목집에서 식사를 하고 அந்த இரவு சாப்ளின் என்னை வரவழைத்தார். தேவ செய்தியாளர் வந்தார் அந்த சாப்ளின் வீட்டிற்கு. 그날부터 이제 우리 군대 밥을 먹었어요. அதற்கு அடுத்த நாளில் நாங்கள் ராணுவ உணவை சாப்பிட்டோம். 너무 좋았어요. கருத்தரங்கு மிகவும் மிகவும் அருமையாக இருந்தது. 저는 제가 뭐 좋은 여러 가지가 많이 있습니다만은 நான் பல நல்ல காரியங்களை கடந்து வந்திருக்கிறேன். 가장 행복한 것은 ஆனால் என்னை மிகவும் சந்தோஷமாக்கியது 나로 말미암아 불행했던 사람이 행복해지는 그걸 보니 그렇게 행복해. துயரத்தில் இருப்பவர்கள் என் மூலமாக சந்தோஷப்படுவதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். 저는 너무 행복한 거예요. நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். 정말 내가 악곡동에 가서 한 사람 구원받을 때 행복했고 நான் அக்போக்தோங்கில் இருந்த பொழுது ஒவ்வொருவராக ரட்சிப்பை பெறுவதை பார்க்கும் பொழுது சந்தோஷப்பட்டேன். 그랬고 ஜாங் பள்ளியிலும் அப்படிதான். 그래서도 우리 교육생들 구원받는 너무 행복한 거예요. ராணுவத்தில் பயிற்சியாளர்கள் ரட்சிப்பை பெறுவதை பார்த்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். 저는 제가 구원을 받고 난 뒤에 நான் ரட்சிப்பை பெற்ற பிறகு 내가 주를 위해서 일하고 싶었어요. நான் தேவனுக்காக சேவை செய்ய விரும்பினேன். 목사가 된다고 상상도 해본 அந்த நேரத்தில் நான் போதகராவதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. 정말 하나님의 은혜로 복음을 전하게 해주셨어요. தேவன் அவருடைய கிருபையை அனுமதித்து நான் சுவிசேஷம் அறிவிக்க செய்தார். 그래서 저는 늘 나는 늙어 죽을 때까지 한 10명 앉혀놓고 하다가 죽을 거라고 생각해요. நான் எப்போதும் யோசிப்பேன், நான் வயதாகி மரிக்கும் வரைக்கும் 10 பேருக்கு தான் என்னால் சுவிசேஷம் அறிவிக்க முடியும் என்று. 나 같은 인간에게 온 세계를 맡기시는 거예요. ஆனால் என்னை போன்ற ஒருவனுக்கு தேவன் இந்த முழு உலகத்தையும் தந்திருக்கிறார். 생각하면 막 눈물이 나는 거예요. இதை குறித்து யோசிக்கும் பொழுது கண்ணீர் வருகிறது. 밤 자고 일어나면 ஒரு நாள் காலையில் நான் எழுந்திருந்த போது 받은 사람들 감정이 쭉 올라와요. இணையதளத்தில் ரட்சிப்பை பெற்றவர்கள் சாட்சி கூறினார்கள். 제가 외국에 있는 분들이 저는 뭐 외국에 불어도 잘 모르고 그 다음에 에스파뇰도 잘 모르고 중국어도 모르고 좀 그런데 பல மொழிகளில் அனுப்பினார்கள். எனக்கு சீன மொழி தெரியாது, பிரெஞ்சு மொழி தெரியாது, ஸ்பானிஷ் மொழியும் தெரியாது. 선교사들 거기 가 있으면서 이번 집회도 구원받는 감정을 쭉 올리면 ஆனால் நம்முடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைத்து ரட்சிப்பை பெற்றவர்களுடைய சாட்சியும் பதிவு செய்திருந்தார்கள். அனைத்தையும் வாசிக்க முடியவில்லை, 너무 많아서 பலவிருந்தன. 이번에도 지난번에 5월달에 할 때 한 10억이 들어와서 우리 말씀을 들었는데 கடந்த முறை மே மாதத்தில் இந்த கருத்தரங்கு வைத்த பொழுது 100 கோடி மக்கள் வந்து வார்த்தையை கேட்டார்கள். 약 20억이 이 말씀을 듣고 있다고 하더라고요. ஆனால் இந்த முறை இன்னும் அதிகம் 200 கோடி மக்கள் கேட்டிருக்கிறார்கள். 이건 인간으로 되어진 게 아니에요. இது மனிதன் மூலமாக நடந்தது இல்லை. 굉장히 많고 잘난 사람이 있는데 பல சிறந்த மக்கள் இருக்கிறார்கள். 아니 못난 저 같은 인간을 들어서 그들에게 복음을 전해 너무 감사. ஆனால் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு என்னை போன்ற பரிதாபத்திற்குரியவனை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை குறித்து நான் நன்றி சொல்கிறேன். 생도의 아내에게 தேவன் தீர்க்கதரிசியின் புத்திரரின் மனைவியிடத்தில் 하고 똑똑한 마음 다 제하시고 அவள் சிறந்தவள், திறமையானவள் என்ற இருதயத்தை தேவன் முழுமையாக உடைத்தார். 아들을 종으로 팔려 그런
어려움을 주셔서 அவளுக்கு கடினத்தை கொடுத்து அவளுடைய மகன்கள் அடிமைகளாக விற்கப்படும்படி செய்தார். 없으니까 하나님을 바라보고 의지하도록 만드신 거예요. ஆதலால் அவளுக்கு வேறு வழி இல்லை. ஆதலால் தேவனை மாத்திரமே அவள் சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. 하나님이 다른 길이 없어서 하나님을 의지하도록 그렇게 가면 여러분 고생스럽고 வேறு வழி இல்லை, தேவனை தான் சார்ந்திருக்க வேண்டும் என்ற வழிக்கு போகும்பொழுது நீங்கள் மிகவும் வலியாக இருக்கலாம். 있을지라도 உங்களுக்கு பணம் இருந்தாலும், 괜찮을지라도 நீங்கள் பரவாயில்லை என்று இருந்தாலும், 돈을 의지하지 아니하고 நீங்கள் பணத்தை சார்ந்தில்லை என்றால், 능력을 의지하지 하나님을 의지하고 살며 உங்களுடைய திறமையின் மேல் சாராமல் தேவனை சார்ந்திருந்தால், 하나님의 한없는 은혜를 베푸시는 거예요. அப்பொழுது தேவன் அளவு கடங்கா கிருபையை உங்களுக்கு தருகிறார். 복음을 전하면서 நான் சுவிசேஷம் அறிவித்த பொழுது 해마다 하나님 놀라웠게 나 같은 못난 인간이 들었으니 그게 너무 신비한 거예요. ஒவ்வொரு வருடமும் தேவன் என்னை போன்ற பரிதாபத்திற்குரியவனை ஆச்சரியமாய் பயன்படுத்துகிறார். இது எவ்வளவு ஆச்சரியமானது! 그게 너무너무 놀라운 거예요. அது மிகவும் ஆச்சரியமானது. 내 생명을 다 바쳐도 아깝지 않겠다는 இதற்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தாலும் அது ஈடாகாது. 종일 성경을 이야기하고 நான் முழு நாளும் வேதத்தை கூறுகிறேன். 구원 받는 사람들이 일어나고 மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். 너무 감격스러운 거예요. அது என்னை அதிகமாய் கவர்கிறது. 저는 꿈을 꾸는 것 같아요. நான் கனவில் இருப்பது போல் இருக்கிறது. 같이 못난 인간인데 நான் ஒரு பரிதாபத்திற்குரியவன். 근데 நான் யார்? 많은 사람이 제사함 받았다고. பல மக்கள் ரட்சிப்பை பெறுகிறார்களே. 지난 9월 달 한 달 동안 கடந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு மாதமாக 세계 기빈들을 많이 만났어요. நான் உலகத்தில் முக்கியமானவர்களை சந்தித்தேன். 그 중에 대통령도 있고 அவர்களில் ஜனாதிபதிகள், 관도 있고 அரசாங்க அதிகாரிகள், 회장도 있고 பேராயர்கள் மற்றும் போன்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் 영상 통화를 했어요. நாங்கள் வீடியோ மூலமாக இணைக்கப்பட்டோம். 볼리비아 대통령하고는 영상 통화를 하면서 நான் ஜூம் மூலமாக அவரிடத்தில் பேசின பொழுது 신앙 상담에서 말씀을 했고 பொலிவியா ஜனாதிபதியிடத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கூறினேன். 케냐타 대통령은 그때 연남이 지정돼 있는데 அதன் பிறகு கென்யா ஜனாதிபதி உரு கென்யாட்டா அவருடன் எங்களுக்கு ஒரு நேர்காணல் நியமிக்கப்பட்டது. 갑자기 사정이 있어가지고 ஆனால் திடீரென்று ஒரு முக்கிய வேலை வந்தது அவருக்கு. 장관을 보내가지고 அதனால் அவரை சந்திக்காமல் அமைச்சரை அனுப்பினார். 메시지를 읽게 했더라고. அவர் ஜனாதிபதியின் செய்தி எனக்கு தந்தார். 저에게 케냐의 공무원들 전부 교육을 시켰다. ஜனாதிபதி எல்லா சமூக நல அதிகாரிகளுக்கும் கற்றுத்தருமாறு என்னை வேண்டிக் கொண்டார். 우리에 있는 마인드 이 교육이 너무 좋아서 ஏனென்றால் நம்முடைய மனவள கல்வி அருமையாக இருக்கும். 많은 나라가 우리 마인드를 배우려고 하는 거예요. உலகில் பல தேசங்கள் நம்முடைய மனவள கல்வியை கற்க விரும்புகிறார்கள். 오늘도 우간다의 한 대학에서 இன்றைக்கும் உகாண்டாவில் ஒரு கல்லூரியில் 앞으로 이제 이 대학에서 우리가 그 마인드 교육을 하고 அந்த பல்கலைக்கழகம் மனவள கல்வியை செய்ய விரும்பினார்கள். 공무원들이 우리 학교 와서 교육받게 해달라고 요청을 했어요. அவர்கள் சமூக நல அதிகாரிகளை அவருடைய கல்லூரிக்கு வர கூறினார்கள். 하겠다고 이야기를 சரி, நான் செய்கிறேன் என்று கூறினேன். 12월 4일 날 제가 이제 첫 강의를 줌으로 해달라고 하더라고. டிசம்பர் 4ஆம் தேதி என்னுடைய முதலாவது விரிவுரையை ஜூம் மூலமாக தர கூறினார்கள். 전 세계 청소년들이 사고나지 않고 문제가 많은데 உலகம் முழுவதிலும் இருக்கிற வாலிபர்கள் சரியாக யோசிப்பதில்லை, பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள். 많은 대학에서 우리 교육 이 마인드 교육을 배우려고 하는 거예요. பல பல்கலைக்கழகங்கள் நம்முடைய மனவள கல்வியை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். 깜짝 놀라는 거예요. நம்முடைய புத்தகங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். 어떻게 이런 생각을 했나? இவ்வாறு உங்களால் யோசிக்க முடிகிறது? 그들이 말해요. பலர் கூறுகிறார்கள். 인들은 탈무드로 가르쳤는데 யூதர்கள் தல்மூது மூலமாக கற்றுக் கொடுப்பார்கள். 아니고 성경에 나온 거기 때문에 ஆனால் நாம் தல்மூதிலிருந்து இல்லை, வேதத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறோம். 배가 좋다는 거예요. இது தல்மூதை விட மிக சிறந்தது. 사람들이 청소년들이 변해요. வாலிபர்கள் மாறுகிறார்கள். 아무것도 아닌 인간인데 நான் ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதன், 길을 여시니까 ஆனால் தேவன் கதவுகளை திறக்கிறார். தேவன் கிரியை செய்கிறார். 하나님이 살아 일을 하는 거예요. தேவன் ஜீவித்திருந்து கிரியை செய்கிறார். 사마리아 여자는 சமாரிய ஸ்திரீ 정말 지멋대로 살았습니다. அவளுக்கு விருப்பமானதை செய்து வாழ்ந்தாள். 잘난 줄 알고 அவருடைய சொந்த பெருமை, 저를 믿었습니다. அவள் அதையே நம்பினாள். 그러다 이제 남편을 5번 바뀌고 ஆதலால் 5 கணவர்களை திருமணம் செய்தால் 두 번 바뀌 자기 인간을 발견하는. ஒவ்வொருவராக அவள் மாறின பொழுது அவள் தன்னையே கண்டுபிடித்தாள். 이미 우리 인간에게 고통을 주는 것은 தேவன் நமக்கு வலியை ஏற்படுத்துகிறார். 하나님 본의가 아니라고 말씀하시죠. அதுதான் அவருடைய உண்மையான சித்தம் இல்லை. 하나님 왜 고통을 주십니까? எதற்காக நமக்கு வலியை தர வேண்டும்? 마음을 낮추며 ஆனால் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தும் பொழுது, 비해지며 நாம் தாழ்மையாகும் பொழுது, 하나님을 믿으며 நாம் தேவனை நம்பும் பொழுது, 성경을 믿으며 நாம் வேதத்தை நம்பும் பொழுது, 의 말씀을 들으며 நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, 때문에 அது நமக்கு ஆசீர்வாதம். 복되게 하기 위하여 நம்மை ஆசீர்வதிப்பதற்கு 어려움을 주시고 கஷ்டங்களை தருகிறார். 마음을 낮추. நம்முடைய இருதயத்தை தாழ்மையாக்குகிறார்.
선지자 생도의 아내는 தீர்க்கதரிசியின் புத்திரரின் மனைவி 자기 종이 자기 아들이 종으로 팔려는 비참한 일을 겪었을 때 அவள் தன்னுடைய மகன்கள் விற்கப்படுவதற்குரிய பரிதாபமான காரியத்தை பார்த்தாள். 하나님밖에 다른 길이 없다는 걸 알았어요. தேவனை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்று பார்த்தாள். 그날부터 그 선지자 생도의 아내는 அந்த நாளிலிருந்து அந்த மனைவி 하나님만 의지하고 살았어요. தேவனை மாத்திரமே சார்ந்து வாழ்ந்தாள். 남편이 죽을 때 재산 많이 남기고 죽었으면 தன்னுடைய கணவர் மரித்திருந்து பல செல்வங்களை கொடுத்திருந்தால் 그저 마음 높아졌을 거고 அவள் மேட்டுமையா இருப்பாள். 그렇게 안 됐을 거고. அவள் தாழ்மையா இருக்க முடியாது. 근데 남편이 재산 하나도 없이 죽으니까 ஆனால் ஒன்றுமே தராமல் கணவர் மரித்து விட்டார். 남편이 죽고 난 뒤 여자가 두 아들이 종으로 팔려가니까 கணவர் மரித்த பிறகு அவளுடைய 2 மகன்களும் அடிமைகளாக விற்கப்பட போகிறார்கள். 믿음을 가지고 산 거예요. அவள் தாழ்மையாகி தேவனை விசுவாசிக்கும் விசுவாசத்தோடு வாழ்ந்தாள். 부유한 남편이 있을 때보다 훨씬 더 복을 받는 거예요. இந்த ஸ்திரீ ஒரு ஆஸ்தியுள்ள கணவர் இருப்பதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றாள். 여자 남편을 잃게 하시고 தேவன் கணவரை இழக்க செய்தார். 다 없게 하시고 எந்த ஆஸ்தியும் இல்லாமல் செய்தார். 종으로 팔려가게 하는 그런 일은 மகன்களை அடிமைகளாக விற்கப்படும்படி செய்தால் 여자를 미워서 그렇게 한 게 아니라 அவளை வெறுத்ததனால் இல்லை, 사랑하시는데 தேவன் அவளை நேசிக்கிறார். 아니하면 ஆனால் இவற்றை செய்யவில்லை என்றால் 하지 아니하고 அவள் இருதயத்தை தாழ்மைப்படுத்தாமல் 이고 அவள் இலகுவாக எடுத்துக் கொள்வாள். 무시하고 வேதத்தை தூசித்து 말씀을 무시하고 தேவனுடைய வார்த்தையை தூசித்து 무시하고 ஊழியக்காரரை தூசித்து 알기 때문에 அவளை சிறந்தவளாக யோசிப்பாள். 그를 불쌍히 여기셔서 ஆதலால் இரக்கம் செய்தார், 마음을 낮추게 하시고 இருதயத்தை தாழ்த்தினார். 그래서 그 마음이 낮으니까 அவளுடைய இருதயம் தாழ்மைப்பட்ட பொழுது 무슨 말씀을 들어도 받아들이시 எந்த வார்த்தையோ அதை அவள் ஏற்றுக்கொண்டாள். 말합니다. அதன் பிறகு கூறுகிறாள், 뭐가 있느냐? அவர் கேட்கிறார், உன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது? 기름 한 병밖에 없습니다. என்னிடத்தில் இருப்பது ஒரு குடம் எண்ணெய். 그 기름을 온 동네 가서 그 그릇을 잔뜩 빌려놓고 기름을 부어라. உன் அயல் வீட்டுக்காரர்களிடத்திலிருந்து வெறும் பாத்திரங்களை வாங்கி அதில் எண்ணெயை வார்த்துக்கொள். 그거 말고 할 게 뭐가 있어요? ஒரு குடம் எண்ணெயை வைத்து எவ்வளவு ஊற்றுவது? 근데 여자는 이해가 안 가지만 அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் 하나님의 종의 말씀을 또 그대로 항아리를 잔뜩 갖다 왔어. தேவனுடைய ஊழியக்காரரின் வார்த்தையின்படியே அவள் நிறைய வெறும் பாத்திரங்களை எடுத்து வந்தாள். 놀랍게도 하나님이 일을 하는 거예요. ஆச்சரியமாக தேவன் கிரியை செய்தார். 아이들하고 문을 닫고 기름을 부었는데 அவருடைய பிள்ளைகள் கதவை மூடி எண்ணெயை வார்த்தார்கள். 그런 병에 든 기름이 அந்த சிறு குடத்தில் இருந்த எண்ணெய் 점점 차오르 한독에 가득 올라오는 거예요. அது அந்த பாத்திரங்கள் முழுமையும் நிரப்பியது. 기름이 자꾸 올라와요. அம்மா எண்ணெய் ஒழுகுகிறது. 여자도 너무 놀라는 거예요. இந்த பெண்ணுக்கும் ஆச்சரியம். 하나님 나 같은 인간에게 தேவனை என்னை போன்ற ஒருவளுக்கு நீங்கள் கிரியை செய்கிறீர்கள். 이제 여자도 마음이 너무 놀라운 거예요. இந்த ஸ்திரீ மிகவும் தொடப்படுகிறாள். 기름이 찼다. ஓ, எண்ணெய் நிரம்புகிறது. 한 그릇 가져오느라 அடுத்த பாத்திரத்தை கொண்டு வாருங்கள். சரிங்கள் அம்மா. 아이들이 너무 신나하는 거예요. பிள்ளைகள் ஆர்வமாகிறார்கள். 기름을 부었어요. அவர்கள் எண்ணெயை வார்க்கிறார்கள். 항아리 하나 다 채워. பாத்திரங்கள் ஒவ்வொன்றாக நிரம்புகிறது. 또 그릇을 가져와. அடுத்த பாத்திரத்தை கொண்டு வா. 엄마 이제 빈 그릇 없어. 모든 그릇에 기름이 다 찼어요. அம்மா, ஒரு பாத்திரம் கூட இல்லை, அனைத்தும் நிரம்பி விட்டது. 기름이 그쳤습니다. எண்ணெய் நின்றது. 생각할 수 없는 일을 하나님 하십니다. தேவன் கற்பனை செய்து முடியாத காரியத்தை செய்தார். 우리가 지난 5월달에 캠프를 하면서 கடந்த மே மாதத்தில் முகாம் செய்த பொழுது 정말 코로나로 죽어간 사람들이 많았는데 பல மக்கள் கொரோனா நிமித்தமாக மரித்து போயிருந்தார்கள். 그들이 죽을 때 어떤 생각을 죽었을까? அவர்கள் மரித்து போன பொழுது என்ன யோசித்திருப்பார்கள்? 내가 하늘나라 갈 수 있을까? என்னால் பரலோகத்துக்கு போக முடியுமா? 두려워하면서 내 죄를 사함받지 못하고 죽을까봐 두려운 사람이 많을 것 같았어요. பல மக்கள் பாவம் மன்னிக்கப்படாத பயத்தோடு மரித்து போனார்கள். 그래서 저는 그때 11시간 말씀을 전했는데 அந்த நேரத்தில் 11 பகுதிகளாக வார்த்தையை பிரசங்கித்தேன். 그때 이제 그 방송 많은 방송 제 방송을 그냥 중계를 해줬어요. பல தொலைக்காட்சி மையங்கள் அந்த கருத்தரங்கை ஒளிப்பதிவு செய்தார்கள். 그리고 방송 듣는 사람들이 막 대성황을 이루었어요. அதன் பிறகு கேட்டவர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் வெற்றி ஏற்பட்டது. 많은 사람이 구원을 받았어요. பல மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 방송국 지에 너무너무 좋아하는 தொலைக்காட்சி மையங்கள் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களானார்கள். 그 해지 브라질이라는 브라질 방송에서 பிரேசிலில் ஹேசி பிரேசில் என்ற தொலைக்காட்சி மையம் இருக்கிறது. 3번 방송에 나갔어요. அவர்கள் 3 முறை என்னுடைய கருத்தரங்கை ஒளிப்பதிவு செய்தார்கள். 하고 என்னை நேர்காணல் செய்தார்கள். 편성국장이 அந்த நிறுவனத்தின் தலைவர், 제가 나와서 방송할 때 막 댓글이 수천 건이 올라오고 நான் அவருடைய ஒளிப்பதிவில் இருந்த போது பல கமெண்ட்டுகள் வந்தது. 이분이 깜짝 놀랐어요. அவர் மிகவும் ஆச்சரியமானார். 같은 방송 3번 방송했어요. என்னை 3 முறை அவருடைய மையத்திற்கு வரவேற்றார். 세 번째 방송했을 때 அந்த 3வது ஒளிப்பதிவில் 편성국장이 저한테 이야기를 했어요. அந்த நிறுவன தலைவர் கூறினார், 목사님 다큐멘터리를 촬영하고 싶습니다.
போதகரை உங்களை பற்றி ஒரு ஆவணப்படத்தை செய்ய விரும்புகிறோம். 이야기했습니다. அப்போது கூறினேன், 너무 고맙습니다. மிக்க நன்றி, 부족한 저를 நான் மிகவும் பலவீனன், 안 되는데 அதிகமான நேரம் கிடைக்காது. 휴가하고 출장을 섞어서 한 달 해서 அவர்கள் வியாபார பயணமாக 1 மாத இடைவெளி எடுத்துக்கொண்டார்கள். 2주 격리해야 하니까 கொரியாவில் 2 வார குவாரண்டைனுக்கு பிறகு 격리하고 2 வார குவாரண்டைனுக்கு பிறகு 2주 가지고 이제 촬영을 இப்போது 2 வாரம் படம் பிடிப்பு செய்கிறார்கள். 촬영이 다 돼갑니다. படம் பிடிப்பு ஏறக்குறைய முடிந்து விட்டது. 너무너무 감사해요. நான் மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். 촬영하는 팀에서 너무 성의 있게 해주셔서 படப்பிடிப்பு குழுவினர் மிக கடினமாக வேலை செய்தார்கள். 아주 좋은 분들을 만나서 அப்படிப்பட்ட அருமையானவர்களை சந்திக்க முடிந்தது. 처음에 사진 나온 거 보고 사람들이 깜짝 놀라더라고요. படப்பிடிப்பை பார்த்து மக்கள் வியந்து போனார்கள். 뭘 하든지 நாம் என்ன செய்தாலும் 하나님이 도우시는 걸 봤어요. நம்மால் தேவன் நமக்கு உதவுவதை காண முடிகிறது. 만일에 여러분이 걸어가는 길이 நீங்கள் போகும் வழி 예수님하고 마음이 같으면 உங்களுடைய இருதயம் இயேசுவோடு ஒன்றாயிருந்தால், 여러분 마음이 예수님하고 하나가 되면 உங்களுடைய இருதயம் இயேசுனுடைய இருதயத்தோடு ஒன்றானால், 이 마음이 여러분 마음에 같이 흐릅니다. அதன் பிறகு இயேசுனுடைய இருதயம் உங்களுக்குள் பாயும். 여러분 마음이 겸비해집니다. அதன் பிறகு உங்களுடைய இருதயம் தாழ்மைப்படும். 아무것도 아닌 인간 사는 주님의 사랑을 느끼는 거예요. ஒன்றுமே இல்லாதவர்களாக நீங்கள் தேவனுடைய அன்பை உணர முடியும். 그때 여러분 삶 속에 예수님이 살아일하십니다. அதன் பிறகு இயேசு உங்களுக்குள் ஜீவித்திருந்து கிரியை செய்வார். 저는 정말 하나님 앞에 감사합니다. உண்மையாகவே நான் தேவனுக்கு மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். 정말 추하고 더럽고 악한 사람이에요. நான் உண்மையாகவே ஒரு அசுத்தமான பொல்லாங்கான மனிதன். 죄사함을 받고 난 뒤에 பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு 너무 감사했어요. நான் மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். 직장도 없었고 அப்பொழுது எனக்கு வேலை இல்லை, பணம் இல்லை, 교회 헌금을 하고 싶었어요. சபைக்கு காணிக்கை தர விரும்பினேன். 헌금을 하고 싶어 돈이 없어요. ஆனால் பணம் தருவதற்கு இல்லை. 몸을 드리고 싶어. நான் என்னுடைய சரீரத்தை தர விரும்பினேன். 아무 쓸모가 없었어요. ஆனால் நான் ஒன்றுக்கும் உதவாதவன். 그래서 남의 집에가 집이나 수리해주고 என்னால் மற்றவரின் வீட்டை சரி செய்ய முடிந்தால் 막 그렇게 한편으로 그렇게 행복할까? என்னுடைய முழு வாழ்க்கையும் அவ்வாறு வாழ்ந்தால் சந்தோஷம் என்று யோசித்தேன். 나 상상도 해보지. நான் போதகராவதை கற்பனையை செய்து பார்க்கவில்லை. 주님 앞에 몸을 드리기로 했죠. நான் என்னுடைய சரீரத்தை தேவனுக்கு அர்ப்பணிக்க தீர்மானித்தேன். 뜻하지 않게 성교학교 가게 하시고 எதிர்பாராத விதமாக தேவன் ஊழிய பள்ளியில் என்னை சேர்த்தார். 거창 군대 거치는 동안에 நான் அக்பக்தோங், கொச்சாங் மற்றும் ராணுவத்திற்கு சென்றிருந்தேன். 하나님 저에게 많은 일을 하셨습니다. தேவன் என் மூலமாக பல கிரியைகளை செய்தார். 너무 감사합니다. நான் மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். 지금 와서 참 많은 사람들이 우리 집회 때 죄 사함 거듭나는 걸 봤어요. இப்போது வரை பல மக்கள் நம்முடைய கருத்தரங்கம் மூலமாக பாவமன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்படுவதை பார்க்க முடிந்தது. 내가 하는 게 아닙니다. நான் இதை செய்யவில்லை, 하나님이 하시죠. தேவன் இதை செய்தார். 이제 나이도 많아졌습니다. இப்போது எனக்கு வயது அதிகமாகி விட்டது. 제 나이에 이렇게 목회하는 분 거의 없습니다. இந்த வயதில் பல மக்கள் ஊழியம் செய்யவில்லை. 아마 서울에 내 혼자만 이 나이에 목회하는지 모르겠어요. என்னுடைய வயதில் நான் தான் ஊழியம் செய்கிறேன் என்று யோசிக்கிறேன். 하나님이 살아 일을 하시죠. ஆனால் தேவன் ஜீவித்திருந்து கிரியை செய்கிறார். 저녁에 집에 가서 엘리베이터를 타고 아파트에 올라가면 நான் வீட்டிற்கு சென்று எலிவேட்டர் மூலமாக என்னுடைய அபார்ட்மெண்ட் போகும் பொழுது, 문을 열면 그렇게 행복합니다. கதவை திறக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன். 하는 왜 나보다 잘난 사람 많았는데 தேவனை என்னை விட சிறந்த மக்கள் பலர் இருக்கிறார்கள். 내 친구 가운데 나보다 좋은 사람들 정말 많았는데 என்னுடைய நண்பர்களில் பலர் என்னை காட்டிலும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். 왜 나를 구원하셨습니까? ஆனால் தேவனை எதற்காக என்னை நீங்கள் ரட்சித்தீர்கள்? 나를 종으로 삼으셨습니다. ஏன் என்னை உமது ஊழியக்காரராக்கினீர்கள்? 가장 못났기 때문에 ஏனென்றால் நான் பரிதாபத்திற்குரியவன், 못하기 때문에 நான் மிகவும் மோசமான ஒருவன். 종종 동료 목사들께 얘기합니다. எப்பொழுதுமே என் உடன் ஊழியர்களுடன் பகிர்ந்து கொள்வேன். 겸비해지고 낮아지면 நீங்கள் தாழ்மையாகி உங்களை வெறுமையாக்கும் பொழுது 때로 사람들이 무시하기도 하고 சில வேளைகளில் மக்கள் நம்மை தூஷிக்கலாம், 보기도 하고 그러지요. நம்மை அவர்கள் கீழே போடலாம். 무슨 상관이 됩니까? ஆனால் யார் அதை கண்டுகொள்வார்? 하나님이 역사하시는데. தேவன் கிரியை செய்கிறார். 그래서 많은 분들이 구원을 받았습니다. பல மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். 자, 오늘 저녁 가장 중요한 이야기는 இன்றைய இரவு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், 여러분들이 그렇게 하지 않아도 நீங்கள் முயற்சி செய்யாவிட்டாலும் 하나님이 여러분과 같이 마음을 같이 하려면 உங்களுடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு ஒன்றாக வேண்டும் என்றால் 마음을 낮춰야 합니다. நீங்கள் இருதயத்தை தாழ்மைப்படுத்த வேண்டும். 선지자 생도의 아내는 தீர்க்கதரிசியின் புத்திரன் மனைவி 있고 재산이 다 떨어 두 아들 종으로 팔려갈 때 되니까 마음을 안 낮출 수가 없었어요. அவருடைய கணவர் இறந்து போய் அவருடைய மகன்கள் அடிமைகளாக விற்கப்பட்ட பொழுது வேறு வழியின்றி இருதயத்தை தாழ்மையாக்கினால் 하에서 낮추지 말고 அவ்வாறு அனுபவித்து நீங்கள் இருதயத்தை தாழ்மையாக்க வேண்டாம். 여자는 சமாரிய ஸ்திரீ
어떻게 했습니까? அவளுக்கு என்ன ஆயிற்று? 진짜 남편을 5번밖에 그 고통을 겪고 마음이 낮아졌어요. 5 கணவர்களை மாற்றி மிக வலியாக இருந்த பொழுது 그래서 예수님과 하나 அப்பொழுது அவள் தாழ்மையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். 말씀하셨습니다. இயேசு கூறுகிறார், 물으면 다시 목마르리니 இந்த தண்ணீரை குடிப்பவனுக்கு தாகம் உண்டாகும், 하시는 물으면 영원히 목마르. ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ தாகம் உண்டாகாது. 그 속에서 영생도 솟는 샘물. அது அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். 도저히 말도 안 되고 이해가 안 됩니다. இந்த வார்த்தைகள் புரிந்து கொள்ள முடியாதது முட்டாள்தனமானது. 내가 잘났을 때 그런 말 못 받아들이죠. இந்த ஸ்திரீ தன்னை சிறந்தவள் என்று யோசித்தால் இவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 여자가 되니까 ஆனால் இப்பொழுது தோற்று போன ஸ்திரீயாய் இருக்கிறாள். 그렇게 말씀을 받아들여요. அவளால் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. 지혜로운 사람은 ஞானமுள்ளவர்கள் 망하기 전에 마음을 꺾고 예수님과 마음을 같이 하고 தோற்று போவதற்கு முன்பாக இருதயத்தை உடைத்து இயேசுவோடு ஒன்றாக்குவார்கள். 마음 높이다가 முட்டாள் 망한 뒤에 예수의 마음을 꺾고 그렇게 முட்டாள் மக்கள் தங்களுடைய இருதயத்தை மேட்டுமையாக்கி தோற்று போய் அதன் பிறகு அவர்கள் இருதயத்தை மாற்றுவார்கள். 마음을 높이지 말고 உங்களுடைய இருதயத்தை மேட்டுமையாக்காதீர்கள். 한 마음으로 தாழ்மையான இருதயத்தோடு. 내가 이해가 안 가. உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் 이 말씀을 받으린 것이. இயேசுனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். 이 물을 먹는 자는 다시 목마르니와 இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், 주는 물은 영원히 목마르지 아니하니 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது, 샘물이 되리라. அது அவனுக்குள் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். 또 안 되는 이야기입니다. இது அர்த்தமே இல்லாத ஒரு வார்த்தை. 자기가 틀린 걸 아는 사람, ஆனால் தாங்கள் தவறானவர்கள் என்று தெரிந்தவர்கள் 옳은 걸 아는 사람, இயேசு சரி என்று கூறுவார்கள். 자기 마음에 맞아서 받아들이는 게 아닌데요. இருதயத்தில் பொருந்துவதால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 맞지 않지만 இருதயத்தில் பொருந்தாவிட்டாலும் 되지만 அர்த்தம் தராவிட்டாலும் 말씀이니까 அது கர்த்தருடைய வார்த்தை, 받아들였습니다. ஆதலால் ஏற்றுக்கொள்வார்கள். 그렇게 하나님 모든 사람을 만들어가고 있습니다. அவ்வாறு எல்லாரையும் தேவன் உருவாக்குகிறார். 여러분 그렇게 하나님의 사람이 되면 நீங்கள் அவ்வாறு தேவனுடைய மக்களானால் 여러분 모든 문제가 예수님 문제가 되고 안에 축복이 됩니다. அப்போது உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தேவனுடைய பிரச்சனையாகும் மற்றும் அது தேவனுடைய ஆசீர்வாதமாகும். 열애 동안 살면서도 이런저런 어려운 문제가 있었습니다. பல வருடங்கள் நான் வாழ்ந்து பல பிரச்சனைகளை சந்தித்தேன். 주님이 함께 계셔서 ஆனால் தேவன் என்னோடு இருந்தார். 문제를 당하던 제가 நான் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் 은혜를 배워 축복을 해 주시는 걸 볼 수가 있어요. என்னால் தேவன் எனக்கு கிருபையும் ஆசீர்வாதமும் தருவதை பார்க்க முடிந்தது. 7년도에는 위장이 안 좋았고 87 எனக்கு வயிற்றுப்புண் இருந்தது. 9년 심장이 안 좋아. 1999 இருதயத்தில் பிரச்சனை இருந்தது. 은혜를 베푸셨어요. இந்த விஷயங்களில் தேவன் எனக்கு அவருடைய கிருபையை தந்தார். 높은 것도 잡아주셨고 என்னுடைய ரத்த அழுத்தத்தை தேவன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டார். 놀랍게 저를 쓰시며 일을 하셨어요. தேவன் ஆச்சரியமாக என்னை பயன்படுத்தி என் மூலமாக கிரியை செய்தார். 1000가지 10,000가지 하나님의 은혜를 베푸는. நான் தேவனை சேவித்த பொழுது எல்லாவற்றிலும் கிருபை தந்தார். 종종 사탄 날 보면 마음을 높이라 그럽니다. அவ்வப்பொழுது சாத்தான் இருதயத்தை மேட்டுமையாக்குவான். 잘하잖아. நீ நன்றாக செய்கிறாய், 높여. இருதயத்தை மேட்டுமையாக்கு, 많이 했잖아. அருமையாக செய்திருக்கிறாய், 고생했잖아. பல காரியங்களை செய்திருக்கிறாய், பல நன்மைகளை செய்திருக்கிறாய். 찾아 쏘글락할 때가 있습니다. அவ்வப்பொழுது நானும் வஞ்சிக்கப்பட இருந்தேன். 마음을 낮추고 ஆனால் இருதயத்தை தாழ்த்தி 바라봅니다. தேவனை நோக்கி பார்த்து, 사랑하는 여러분, பிரியமானவர்களே, 거룩하신 하나님 앞에 பரிசுத்த தேவனுக்கு முன்பாக 모두 마음을 겸비하게 하고 நாம் இருதயத்தை தாழ்த்துவோமாக, 교만하지 말고 மேட்டுமையாக இல்லாமல். 무익한 인간들인데 நாம் ஒன்றுமே இல்லாத மனிதர்கள், 죄를 지은 인간들 நாம் பாவமுடையவர்கள். 감사하는 마음으로 நன்றிக்குரிய இருதயத்தோடு 하나님의 마음을 낮추십시오. உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்கள். 하나님 앞에 높이는 괜찮습니다. மற்றவருக்கு முன் மேட்டுமையாவது பரவாயில்லை, 여러분 겸비하게 ஆனால் தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருக்க வேண்டும். 하나님을 정말 사랑하십시오. தேவனை உண்மையாகவே தேடி 하나님을 섬기십시오. தேவனை சேவித்து 그를 위해 사세요. அவருக்காக ஜீவித்து 그를 사랑하십시오. அவரை நாம் நேசிப்போமாக. 그분이 여러분의 세상에 뭘 가진 것보다 복되게 할 거예요. அப்போது அவர் இந்த உலகத்தில் வேற எதை காட்டிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். 1000년 사는 것보다 복되게 하고 நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட 1000 வருடங்கள் வாழலாம். 보다 복되게 பணக்காரர் ஆவதை விட ஆசீர்வாதம், 하는 것보다 복되게 ஜனாதிபதி ஆவதை விட ஆசீர்வாதம். 은혜가 넘쳐날 줄 믿습니다. நான் நம்புகிறேன் கிருபை உங்கள் மீது பொழியப்படும் என்று. 가장 중요한 건 மிக முக்கியமான விஷயம், 여러분이 옳은 사람이 되면 நீங்கள் சரியானவர்கள் என்று யோசித்தால், 그것만 따라 여러분 생각만 믿고 நீங்கள் யோசிப்பதுதான் சரி என்று உங்களுடைய சிந்தனை மாத்திரம் ஏற்றுக்கொண்டால், 하나님을 깨달으면 ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு தவறானவர் என்று உணர்ந்தால் 부인하고 உங்களுடைய சிந்தனை மறுதளித்து 말씀을 받으리면 இயேசுனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். 같이 됩니다. அப்போது இயேசுவோடு ஒன்றாவீர்கள். 그러면 அதன் பிறகு 삶 속에 하나님 은혜와 축복이 넘치게 되는 거예요. அப்போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பும். 이런 집회를 하면 இவ்வாறு கருத்தரங்கு செய்யும் பொழுது 많은 사람들이 죄 사함을 받습니다. பல மக்கள் பாவமன்னிப்பை பெறுகிறார்கள். 이런 집회에도 죄 사함 받지 못한 사람들이 있어요.
ஆனால் இந்த கருத்தரங்கிலும் பாவ மன்னிப்பு பெறாதவர்கள் இருக்கிறார்கள். 있다고 믿고 தங்களுடைய சொந்த சிறப்பானதை நம்பி 말씀보다 자기를 신뢰한 사람들은 தேவனுடைய வார்த்தையை விட தங்கள் நம்பும் மக்கள் 예수님 앞에 와서도 இயேசுவுக்கு முன்பாகவும் 복을 얻을 수가 없습니다. அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. 주님 앞에 우리가 무익한 종이 되고 தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லாத ஊழியக்காரர்கள். 다 부인하고 நாம் நம்மை மறுதலித்து 하나님 믿는 사람들이 되십시오. தேவனை நம்புகிறவர்களாக ஆவோம். 하나님을 높이십시오. தேவனை மகிமைப்படுத்தி 나를 무익하게 하십시오. நான் எந்த அளவுக்கு பாத்திரவான் இல்லை என்று பார்ப்போம். 그래서 정말 선지자 생도의 아내처럼 다 망해서 마음을 낮추지 말고 தீர்க்கதரிசியின் புத்திரன் மனைவி போல நீங்கள் தோற்று அழிந்து போன பிறகு உங்களுடைய இருதயத்தை தாழ்மைப்படுத்துவதாக இல்லாமல் 오늘 5번이나 하고 마음을 낮추지 말고 சமாரிய ஸ்திரீயை போல 5 விவாகரத்தை பெற்ற பிறகு உங்களுடைய இருதயத்தை தாழ்மைப்படுத்துவதாக இல்லாமல் 남편이 있는 사람은 உங்களுக்கு கணவர் இருந்தால் 남편이 감사하고 கணவருக்கு நன்றி செலுத்தி 마음을 낮추세요. உங்களுடைய இருதயத்தை தாழ்மையாக்குங்கள். 있는 사람도 그렇고 உங்களுக்கு மனைவி இருந்தாலும் அதே போன்றுதான். 하나님 위하여 여러분들이 마음을 써서 사십시오. தேவனிடத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி தேவனுக்காக வாழுங்கள். 여러분 죄도 사실 뿐 아니라 தேவன் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பவராக மாத்திரமில்லாமல் 크신 은혜와 복을 더하실 줄 믿습니다. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அளவு கடங்கா கிருபை மற்றும் ஆசீர்வாதத்தை தருவார் என்று நான் நம்புகிறேன். நாம் ஜெபிப்போம். 거룩하신 하나님 우리 아버지 앞에 감사를 드립니다. எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே உமக்கு நன்றி. 사마리아 여자는 남편을 5번 받고 많은 고통과 어려움을 겪은 마음이 낮아져서 சமாரிய ஸ்திரீ 5 கணவர்களை மாற்றியவளாக மிகுந்த வலியிலும் மிகுந்த வேதனையிலும் தங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டார்கள். 마음을 같이 할 수 있었습니다. அதன் பிறகு இயேசுவோடு தன்னுடைய இருதயத்தை ஒன்றாக்கினார்கள். 이하 생도의 아내는 예수님과 하나님과 마음이 너무 멀었습니다. தீர்க்கதரிசியின் புத்திரரின் மனைவியுடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாக இருந்தது. 편히 죽고 அவள் கணவர் இறந்து போனார். 주고 கடன் வந்தது. 세상을 다 잃은 뒤에 அனைத்து ஆஸ்திகளையும் இழந்த பிறகு 종으로 팔려가게 되니 மகன்கள் அடிமைகளாக விற்கப்படும் பொழுது 그때 마음을 낮추었어요. அவள் இருதயத்தை தாழ்மைப்படுத்தினாள். 하나님 우리 모두 주의 은혜를 입어서 தேவனை உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. 낱이 우리에게 재난을 주고 고난을 주지 않아도 நீங்கள் எங்களுக்கு கஷ்டங்களையும் பாடுகளையும் தராவிட்டாலும் 겸비한 자 같은 마음을 낮추어서 எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் தாழ்மையாகி 숨기고 하나님을 따르고 உம்மை சேவித்து உம்மை பின்பற்றுவோமாக. 복을 받게 해주시기 바랍니다. எங்களை ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. 우리 모두 죄사함 받기 위하여 நாங்கள் அனைவரும் பாவமன்னிப்பை பெறுவதற்காக 을 버리고 சிந்தனையை தூக்கி எறிந்து 마음을 낮추고 எங்களுடைய இருதயத்தை தாழ்மைப்படுத்த வேண்டும் 그래서 மற்றும் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 많은 분들이 죄에서 벗어나고 இந்த கருத்தரங்கில் பலர் பாவமன்னிப்பை பெற்று 말미암아 அவருடைய சொந்த பிடிவாதத்தினால் 소하지 않게 해주고 அவர்கள் இருளில் இல்லாதவாறு செய்யும். 찬송한 모든 분들께 은혜를 베풀어 주고 இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் கிருபை தாருங்கள். உமக்கு நன்றி. 또 이름으로 기도드립니다. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். 아멘. ஆமென். 감사합니다. நன்றி.